இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை இந்த பூலோகத்திற்கு கொண்டு வந்தார். First you need to understand this concept, this principle that God came, that Jesus came to bring the kingdom of God on earth. ஜெனரலா என்ன சொல்லுவாங்க, இயேசு வந்தார், பாவத்தெல்லாம் மன்னிச்சார், இவ்வளவுதான் நம்ம பேசுறோமே தவிர அந்த பாவ மன்னிப்புக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அதுக்கப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். You are a citizen of the kingdom of God. So citizen of the kingdom of God னா யாரோட ஆளுகை கீழே நீங்க வந்துட்டீங்க? இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை கீழே வந்துட்டீங்க. உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தத்தை தான் எழுதி வச்சிருக்காரு. பைபிள் உட்காந்து ஒழுங்கா படிக்காம சித்தத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. சிலுவையில் என்ன பண்ணாருங்க? சிலுவையில் என்ன பண்ணாரு? உங்க வியாதிக்காக தான் அவர் மரித்தாரு. அவர் தழும்புகளால் நீங்க சுகமானீர்கள். ஹல்லேலூயா, glory to God. நீங்க தேவனுடைய வார்த்தையும் சிலுவையில் அவர் உங்களுக்காக செய்த காரியத்தை நீங்க கனம் பண்ணும் பொழுது என்ன நடக்குது? இயேசுவின் இடத்திலிருந்து, ராஜாவின் இடத்திலிருந்து நீங்க விசுவாசத்தின் மூலமாக காரியங்களை பெற்றுக்கொள்றீங்க. இட் ஒர்க்ஸ் பை ஹானர். கனம் பண்ணுவது என்பது அவரோட வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையின் படியே செய்யறதுதான் கனம் பண்ணுவது. ஸோ இங்க நாமானுக்கு சுகம் கிடைச்சது யோர்தான் நதியினால கிடையாது. நாமானுக்கு சுகம் கிடைச்சதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு நாமத்தை தலைவலி வெளியே போ, உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு நீங்க இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, வசனத்தை எடுத்து பேசுறீங்கன்னா அது நடக்க போகுது. இதுதான் கணம். இதுதான் நீங்க ஆண்டவரை கனப்படுத்துறது. திஸ் இஸ் தி ரியல் ஹானர். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் chapter 12 verses 22 to 25. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவுந்ததாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். அடுத்த வசனம் 25வது வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட், ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடக்குது. எப்பொழுதும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சுவிசேஷங்களை படிக்கும் பொழுது இயேசு எங்கெல்லாம் பிசாசுகளை துரத்துறாரோ, சுகமாக்கி கொண்டிருக்கிறாரோ, வியாதியர்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறாரோ, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எல்லா நேரத்திலையும் பாத்தீங்கன்னா இயேசுவை எதிர்த்து நின்றவர்கள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்த மத போதகர்கள் தான் எதிர்த்து நின்னாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஜூவிஷ் பீப்புள், அந்த யூதர்கள். அது யூதர்கள்லயே எல்லா யூதர்களும் சொல்ல முடியாது, அந்த மத போதகர்கள், பரிசேயர், சதுசேயர், இவங்க தான் எதிர்த்து நின்னாங்க. பழைய ஏற்பாட்டுல ரொம்ப தேர்ச்சி பெற்று பழைய ஏற்பாட்டை அப்படியே கரைச்சி குடிச்சு, பழைய ஏற்பாட்டுல அவங்களுக்கு தெரியாததே கிடையாது, அந்த மாதிரி இருப்பாங்க. மோசையோட புஸ்தகமா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், எல்லாவற்றையும் நல்லா படிச்சு ஆராய்ஞ்சு அதுல பெரிய PhD டாக்டரேட் எல்லாம் வாங்கினவங்க என்ன பண்ணாங்க? இயேசு சுகமாக்குறதை எதிர்த்து நின்னார்கள். ஆமென். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே தான் நடக்குது. இயேசு ஒரு இடத்துல ஒருத்தனுக்கு பாவம், ஒருத்தனுக்கு வாய் பேச முடியல, மியூட் அண்ட் டம், வாய் பேச முடியல, அவனால காது கேட்கல, அவனுக்குள்ள ஒரு பிசாசு இருக்கு. அந்த பிசாசுனால அவனுக்கு இந்த குறைபாடுகள்லாம் இருக்கு, இந்த வியாதிகள்லாம் இருக்கு. ஸோ இயேசு என்ன பண்றாரு? உடனே அவனை பார்த்த உடனே அந்த பிசாசை துரத்தி விடுறாரு. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவினிடத்துல நிச்சயமாக சுகம் உண்டு, எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். ஆமென். இயேசு என்னை சுகமாக்குவாரா மாட்டாரான்னு டவுட்டே இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, நல்லா கேட்டுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான கடந்த வாழ்க்கை உங்களுக்கு இருந்தாலும் சரி, இயேசுவின் இடத்துல வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். Definitely Jesus is willing to heal you. அவரிடத்துல எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. ஆமென். சோ இந்த மனுஷன் வரான், அவன் பாத்தீங்கன்னா பாருங்க, பிசாசு பிடிச்சவனா இருக்கிறான், பிசாசு பிரச்சனைனால ஊமையா இருக்கிறான், செவிடா இருக்கிறான். வந்த உடனே இயேசு அவனை பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த மனுஷனுக்குள்ள இருக்க பிசாசு துரத்தி விடுறாரு. துரத்தி விட்டோன்னா
அவன் சுகமாயிடுறான். அந்த ஊமை அந்த ஊமை அந்த செவிட்டு ஆவி வந்து என்ன பண்ணிடுது, அவனை விட்டு போயிருது, அவன் சுகமாயிடுறான். உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, தாவீதின் குமாரன் இவரா தான் இருப்பாரா அப்படின்ட்டு. ஏன்னா யூதர்கள் எல்லாம் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? தாவீதின் குமாரன் அவருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சன் ஆஃப் டேவிட் ஷுட் மேனிஃபெஸ்ட், அவர் வரணும், அவர் வந்து திரும்ப தாவீதின் சிங்காசனத்தில் உட்காரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பொழுது பாத்தீங்கன்னா அங்க இருக்க மத போதகர்கள் பாருங்க என்ன பேசுறாங்க. 24வது வசனம் போடுங்க. அப்பொழுது இந்த பரிசேயர் சதிசேயர் என்ன சொல்றாங்கன்னா 24th verse, இவர் வந்து யாரை வச்சு துரத்தி விடுறான்ட்டாங்க. இயேசு வந்து தனக்கு தானே விரோதமாய் பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசின் தலைவனாகிய பேல்சுபு, பிசாசின் தலைவனாகிய பேல்சுபை வைத்து என்ன பண்றானா, பிசாசுகளை துரத்துறான். When the Pharisees heard it, they said, this fellow casts out demons by Beelzebub, the ruler of demons. So ஒரு பிசாச இன்னொரு பிசாசை வச்சு என்ன பண்றான், துரத்திட்டு இருக்கான் அப்படின்னு இயேசுவின் மேல என்ன பண்றாங்க, ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கிறேன், கிறிஸ்தவர்களே இப்படி பேசுவாங்க. நான் கேட்டிருக்கேன். மற்றவங்க பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல, மற்றவங்க பேசினாலும் அது வந்து எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா கிறிஸ்தவர்கள் இப்படி பேசி பார்த்திருக்கேன். ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்கு போறவர்களே பேசுறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஹீலிங் நடக்குது, ஒரு சுகம் நடக்குது, ஒரு விடுதலை நடக்குது, சூப்பர் நேச்சுரலா ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து, கடைசி காலம், பிசாசு பண்ணு பாருங்க அற்புதம் செய்யணும். பிசாசு அற்புதம்லாம் செய்ய மாட்டான். நல்லா கேட்டுக்கோங்க. பிசாசுக்கு வந்து உங்களை சுகமாக்கணும், உங்களை நல்லா வாழ வைக்கணும்னா பிசாசு வந்து என்ன பண்ணல, போய் கல்வாரி சிலுவையில போய் மரித்துட்டுலாம் வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Satan is not in the job of healing anybody. பிசாசு உங்களை சுகமாக்குற வேலையில கிடையாது. பிசாசு உங்களை கெடுத்து போடணும் தான் சுத்திட்டு இருக்கான். ஆமென். பிசாசு உங்களுக்கு கெடுத்து போடணும் தான் சுத்திட்டு இருக்கான். அவங்களை சுகமாக்கணும்னு அவனுக்கு என்ன ஆசையா? உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அங்காளி அவன், உங்க சொந்தக்காரனை கூட பிறந்தவன் அவன் வந்து எப்படியாவது சுகமாக்கி, எப்படியாவது கிரண்பாலை நான் சுகமாக்கி நல்லாக்கி அவர் ஊழியத்தை நல்லா வளர்த்து விடணும். இன்னும் நிறைய பேருக்கு போய் கிரண்பால் ஜோம் பண்ணும்போது கிரண்பால் கை வைக்கிற இடத்துலலாம் சுகம் நடக்கணும். அவருக்கு போய் நான் கூட ஹெல்ப் பண்ணணும். அவன் எனக்கு சொந்தக்கார பையன், அவன் கூட பிறந்தவன, எனக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, பிசாசு பாருங்க பிரதர், பிசாசு கூட சுகம் கொடுக்கும். எனக்கு அப்படியே சொல்லியிருக்காங்க சில பேர்லாம், பிசாசு கூட சுகம் கொடுக்கும் அப்படின்னு. நான் யோசிப்பேன், நான் பைபிளை படிச்சு பார்த்தா பிசாசு ஒரு இடத்துல சுகம் கொடுத்த மாதிரி ஒரு வசனம் கூட இல்ல. அப்பொழுது பிசாசு சுகம் கொடுத்தார், அப்பொழுது பிசாசு அவர்களை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு ஒரு இடத்துல கூட வசனம் கிடையாது. எங்க ஒரு வசனம் இருக்கிறாங்க காட்டுங்க. பிசாசு பிரதர்னு ஒரு பிரதர் வந்தாரு, அந்த பிசாசு பிரதர் எல்லாரையும் சுகமாக்கினார் இருக்கா? கிடையாது. இயேசு இதை தெளிவா போதிக்கிறார் பாருங்க. இவங்க சொல்றாங்க பேல்சிபு, பிசாசின் தலைவர்களை வைத்து என்ன பண்றான், சுகமாக்குறான்றார். அதுக்கு இயேசு கரெக்டான பதில் கொடுக்கிறாரு. 25வது வசனம் போட்டுங்க. 25 இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. ரொம்ப முக்கியமான சத்தியம். A kingdom divided cannot stand. A house divided cannot stand. Hallelujah. ரொம்ப 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 முக்கியமானது. நல்லா கேட்டுக்கோங்க. Hallelujah. அந்த 25வது வசனம் போடுங்க. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிற்காது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடு நிற்காது. Hallelujah. Amen. So தேவனுடைய ராஜ்யம் என்பது சமாதானத்தின் ராஜ்யம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. First you need to understand this. The kingdom of God is a kingdom of peace. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் என்பது சமாதானத்தின் ராஜ்யம். நல்ல உள்ள ஏத்திக்கோங்க உள்ள. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் வந்து குழப்பத்தின் ராஜ்யம் கிடையாது. It is not the kingdom of confusion. Hallelujah. It is not a kingdom of torment. குழப்பத்தின் ராஜ்யமோ பிரச்சனையின் ராஜ்யமோ இல்ல ஒரே போராட்டத்தின் ராஜ்யமோ கிடையாது. The kingdom of God is a kingdom of peace. Hallelujah. இயேசு பிறந்த பொழுது அந்த தூதர்கள்லாம் சொல்றாங்க, மிகுந்த சந்தோஷம் கொடுக்கும் நற்செய்தியை நாங்க என்ன பண்ணோம், அறிவிக்க வந்தோம். We came to proclaim a great good news. எங்க வருது? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வரும் பாருங்க, இந்த தூதர்கள் பேசுறாங்க பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம் போடுங்க. Luke 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும். ஜீசஸ் கேம் டு பிரிங் பீஸ். நீங்க ரட்சிக்கப்பட்டது எதற்காக? சமாதானத்தை அனுபவிப்பதற்காக. Hallelujah. Praise God. பூமியிலே சமாதானமும் மனுஷரில் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை
துதித்தார்கள். Glory to God in the highest and on earth peace, good will towards men. குட் வில் என்னது? நல்ல காரியம், நல்ல சித்தங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவங்க வாழ்க்கையில. சொல்லுங்க, நல்ல சித்தம். குட் வில். காட்ஸ் வில் டுவர்ட்ஸ் மீ இஸ் குட் வில். தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கை குறித்த சித்தம் எப்படி இருக்குது? நல்ல சித்தமா இருக்குது. அதான் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. பிரியமான சித்தத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நல்ல சித்தத்தை வச்சிருக்கார். உங்களை கெடுத்து போடுறது, உங்களை அழித்து போடுறது, நீங்க வியாதியில மரித்து போறது, இது தேவ சித்தமே கிடையாது. நல்லா நல்ல பைபிள், அதனால தான் பைபிள் உட்காந்து ஒழுங்கா படிக்கணும்ன்றது. Hallelujah. Jesus came so that man can live and live forever. Hallelujah. இயேசு எதற்காக வந்தார்? மனிதன் வாழ்ந்து இருக்கணும், என்றென்றைக்கும் வாழ்ந்து இருக்கணும், சுகித்து இருக்கணும். Hallelujah. Amen. சோ இயேசு சொல்றாரு பாருங்க, திரும்ப வந்துருங்க, மத்தேயு 12:25 வந்துருங்க. ஒரு ராஜ்யம் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைத்திருக்காதாம். If a kingdom is divided, the kingdom cannot stand. Amen. சோ முதலாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை இந்த பூலோகத்திற்கு கொண்டு வந்தார். First you need to understand this concept, this principle, that God came, that Jesus came to bring the kingdom of God on earth. நல்லா புரிஞ்சுக்கணும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அவர் எதுக்கு வந்தார்? நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க? இயேசு வந்தார், பாவத்தெல்லாம் மன்னிச்சார், இவ்வளவுதான் நம்ம பேசுறோமே தவிர, அந்த பாவ மன்னிப்புக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அதுக்கப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, இயேசுவோட முதல் பிரசங்கமே எப்படி பிரசங்கம் பண்றாருன்னா, வாங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம். சோ இயேசு வந்து தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது 4:17, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். Repent for the kingdom of heaven is at hand. மனம் திரும்புங்கள், உங்க மனசை திருப்புங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை யார் கொண்டு வந்தா? இயேசு கிறிஸ்து தான் கொண்டு வர்றார். The kingdom was brought to this world by the king. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து. The king brought the kingdom to this world. ராஜாவே தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். Hallelujah. சோ அவர் போகிற இடத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதுதான் பிரசங்கம் பண்றார். ராஜ்யத்தின் சுவிசேஷம், the gospel of the kingdom was preached throughout the whole world. Hallelujah. அவர் எங்கெல்லாம் போனாரோ, அவர் சுற்றி இருந்த இடங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம், the good news of the kingdom, ராஜ்யத்தின் நற்செய்தியை தான் பிரசங்கம் பண்றார். It's a good news. It's not a bad news. It is not a tormenting news. Hallelujah. It is a good news. ஆமென். இதை தான் பிரசங்கம் பண்றார். தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, மனம் திரும்பி அது அங்க பாரு. நீ உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க, உலகத்துல இருக்க காரியத்தையே நீ பார்த்துட்டு இருக்க. மனம் திரும்புன்றது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ரிப்பன்ட், சேஞ்ச் யுவர் மைண்ட். த கிரீக் வேர்டு, அந்த கிரேக்க வார்த்தை மெட்டனோயான்ற ஒரு அருமையான கிரேக்க வார்த்தை யூஸ் பண்றாங்க. அந்த கிரீக் வேர்டு வந்து சேஞ்ச் த வே யூ திங்க். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உலக மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்கையா? நீ உலக மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உலக மாதிரியே அதை ஹேண்டில் பண்ற. ஒரு வியாதி வந்தா நம்ம உடனே பயப்படுறோம்ல. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எல்லாமே இருக்குது நமக்கு, ஆண்டவர் அறிஞ்சிருக்கோம், சபைக்கு போறோம், வேதத்தை படிக்கும். ஆனா வியாதி வந்தோடனே பயம் வந்துருது. ஏன்னா உலகத்தை மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் உட்காந்து. ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, ரிப்போர்ட் இப்படி சொல்லிருச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இது அப்படி ஆயிடுச்சு. இது வந்து உலகத்தோட ரியாக்ஷன். உலகம் எப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க? நீங்க போய் ஒரு நார்மல் ஆண்டவர் அறியாதவன்ட்ட போயிட்டு உனக்கு இந்த வியாதி இருக்கு, ரிப்போர்ட் இப்படி இருக்கு, நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான்? இப்படிதான் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்மளும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரட்சிக்கப்பட்டவங்க அதே மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் மோசமாவே ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் கொஞ்சம் மோசமாவே ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, ரிப்பன்ட்ன்றார், மனம் திரும்பு. அப்படி யோசிக்காத, டர்ன் டுவர்ட்ஸ் தி கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக உன்னுடைய மனசை திருப்பு, உன்னுடைய இருதயத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்பு. Turn your heart towards the kingdom of God. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்குதா? சமாதானம் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்குது? தேவனுடைய நல்ல சித்தம் இருக்குது. Good will towards men. Hallelujah. You will find your good will in the kingdom of God. Hallelujah. அதனால அங்க திருப்புன்றார். சோ இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். சோ இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் எங்கேயோ எல்லாம் இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கு. ரட்சிக்கப்பட்ட நீங்க இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இது நல்லா புரிஞ்சுக்கணும். He who is born again is in the kingdom of God. Hallelujah. ரட்சிக்கப்பட்டீங்களா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? 39 பேர் இருக்கீங்க, 38, 39 பேர் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு தான் இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கீங்க. பாருங்க, கொலோசியர் 1:13. கொலோசியர் 1:13 போடுங்க.
இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு ம் உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆஹ் இருள்ல இருந்து உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உங்களை உட்படுத்தி இருக்கிறார்னா கன்வேட் யூ இன்சைட். இப்ப நீங்க எந்த ராஜ்யத்துக்குள்ள உட்காந்துருக்கீங்க? அன்பின் குமாரனின் ராஜ்யம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட். இங்கதான் நீங்க இருக்கீங்க. ரைட் நவ் யூ ஆர் இன் த கிங்டம். கிங்டம் இஸ் இன் யூ. யூ ஆர் a citizen of the kingdom of God. Hallelujah. Amen. So citizen of the kingdom of God னா யாரோட ஆளுகை கீழே நீங்க வந்துட்டீங்க? இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை கீழே வந்துட்டீங்க. புரியுதுங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ரொம்ப அழகா பவுல் எழுதியிருக்காருல, அன்பின் குமாரனின் ராஜ்யத்திற்கு உட்படுத்திருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உட்படுத்திருக்கா பிதா என்ன பண்றாரா? உங்களை ரட்சித்து அன்பின் குமாரன் ராஜ்ய தன்னுடைய மகனுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களை உட்படுத்திட்டாரு. உட்படுத்திட்டு உங்களை என்ன பண்ணிட்டாராம் பாருங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் ரெவலேஷன் சாப்டர் 4 verse 9. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5:9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராகிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். 9வது வசனத்தை போட்டிருக்கு, தேவனுக்கென்று. 9வது வசனத்தை போடுங்க, தேவனுக்கென்று. We have been redeemed for God. உங்களை ரட்சித்தது எதுக்கா? அவருக்காக தான் உங்களை ரட்சித்தாராம். பிசாசின் இடத்துல இருந்து உங்களை மீட்டு he has redeemed you for himself. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப யாருக்கு நீங்க சொந்தம்? இது புரியாதனாலதான் எல்லா பிரச்சனையுமே. ஏன் இவ்வளவு கன்ஃபியூஷன்? ஏன் இவ்வளவு பிரச்சனை? இது புரியாதனாலதான். ஏன் பயம் வருது? இது புரியாதனாலதான். தேவனுக்கென்று நீங்க மீட்கப்பட்டீர்கள். யூ ஹவ் பீன் ரிடீம்டு. பாருங்க, ரிடீம்டு அஸ் டு காட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். எப்படி போட்டிருக்கு? சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய யாரோட ரத்தம்? இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. சோ உங்களை மீட்டு கொண்டதை யாருக்காக மீட்டு? அவருக்காக உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா அவங்க சொல்றது? உங்களை மீட்டெடுத்தது யாருக்காக மீட்டெடுத்தாரா? அவருக்காக, ஃபார் ஹிம். அவரோட பர்பஸ்க்காக உங்களை மீட்டெடுத்துட்டார். ஹல்லேலூயா. மீட்டெடுக்கிறதுனா என்னது? ஏதோ ஒரு இடத்துல அடமானமா இருந்திருக்கீங்க, யாரோ உங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப தங்க நகையை கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறீங்கன்னா அந்த பேங்கோட கண்ட்ரோல்ல அந்த நகை இருக்குது. அந்த கோல்டு அந்த பேங்கோட கண்ட்ரோல்ல இருக்குது அந்த நகை. சோ நீங்க போய் மீட் எடுக்கிறீங்க. அது எதுக்கு மீட் எடுக்கிறீங்க? உங்களுக்காக தான் அதை மீட் எடுக்கிறீங்க. கரெக்டா? எனக்கு அது என்னோட நகை எனக்கு திரும்ப வேணுங்க. அது என்னோட நகை. அது போய் இப்ப நான் பேங்க்ல என்ன பண்ணிட்டேன்? அந்த கோல்டை நான் பிளெட்ஜ் பண்ணிருக்கேன், அடமானம் வச்சுட்டேன். இப்ப நான் திரும்ப அதை என்ன பண்ணணும்? மீட் எடுக்கணும். அது எனக்காக, திரும்ப எனக்காக அதை மீட் எடுக்கணும். ஏன்னா தட் பிலாங்ஸ் டு மீ. ஹல்லேலூயா. சோ நம்ம என்ன, அதே போலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரா? பிசாசு என்ன பண்ணிட்டான்? பாவத்தின் மூலமா நம்மள அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா, பாவத்தை வச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். சோ ஆண்டவர் என்ன பண்றாரு? எனக்கு சொந்தமான இவர்களை என்னுடைய சாயல்ல உண்டாக்குன இந்த மனுஷனை இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் ரத்தம் தான் பேமெண்ட். பேங்க்ல கோல்டு வச்சிருக்கோம், கோல்டுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறோம். அந்த பேமெண்ட் கொடுத்தா பேங்க் ரிலீஸ் பண்றான் கோல்டு. அதே போல இயேசுவோட ரத்தம் தான் பேமெண்ட். இயேசுவோட ரத்தத்தை கொடுத்து தமக்காக அவரை மீட்டு, எனக்காக. சோ இப்ப நான் யாருக்காக நான் இருக்கிறேன் அந்த உலகத்துல? அவருக்காக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமா இருக்கிறேன். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டேன், நாளா வளர்ற டினாமினேஷன் சொன்ன, நீ கர்த்தருக்கு சொந்தம், நீ கர்த்தருக்காக வாழணும்ட்டாங்க. சோ கர்த்தருக்காக வாழணும் என்னது? அப்படியே வியாதியில வாழணும், கஷ்டத்துல வாழணும், பிரச்சனையில வாழணும், போராட்டத்துல வாழணும் அப்படின்ட்டாங்க. அவருக்காக மீட்டெடுத்து எப்படி வாழணுமா? 10வது வசனத்தை ஒழுங்கா படிக்கணும். 9ஓட நிறுத்துறதுனால தான் பிரச்சனையே. 10வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? எப்படி வாழணும்னு போட்டிருக்கு பாருங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும். எப்படி வாழணும்னு போட்டிருக்கு? ஹலோ, வியாதியில அப்படியே படுத்தே கிடக்கணுமா? கர்த்தருக்காக படுத்திருக்க வியாதியில, கர்த்தருக்காக வியாதியெல்லாம் படுத்திருக்கிறது. வியாதியே கர்த்தருக்கு மகிமை கிடையாது. முதல் sickness is not a glory for God. Sickness is an insult to God. நான் வியாதியில இருக்கேன்னா அது கடவுளுக்கு தான் இன்சல்ட். அது நீ பாக்குறவன் நினைப்பான், என்ன அவன் கிறிஸ்தவன்றான், கர்த்தரை ஏற்று கொண்டிருக்கான், வியாதியில இருக்கிறான், என்னையா அது அப்படின்னு நினைப்பானா இல்லையாங்க? என்னங்க இவ்வளவு பெரிய ஆண்டவர்ன்றாங்க, எல்லாத்தையும் உண்டாக்குனார் அவர் தான். இவன் பார்த்தா வியாதியில கிடக்கிறான், இவன் பார்த்தா இப்படி கிடக்கிறான்.
அது கடவுளுக்கு இன்சல்ட்டுங்க. அது நான் வியாதியில இருந்தா கடவுளுக்கு இன்சல்ட். அது இட் இஸ் an insult to God himself. ஹalleluya. அது ஆண்டவருக்கு மகிமையா? நான் வியாதியில இருக்கிற ஆண்டவருக்கு கிடையாது. நீங்க நினைக்கலாம் சில பேர் நீங்க வந்து அது நீங்க 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 எப்படி பிரதர் அப்படி சொல்லலாம்ட்டு. வியாதி கடவுளுக்கு மகிமைனா இயேசு கிறிஸ்து ஏன் வந்து இந்த உலகத்துல எல்லாரையும் சுகமாக்கினார்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது ஏன் எல்லாரையும் சுகமாக்கினார்? ஒரு வசனம் எனக்கு காட்டிருங்க. ஒரு வசனம் காட்டுங்க இயேசு கிறிஸ்து சுகமாக்கல வியாதி கொடுத்தாருன்னு. நான் ஹீலிங் மினிஸ்ட்ரியை விட்டே வெளியே வந்துடுறேன். நான் வெளியே வந்துடுறேன். என் மினிஸ்ட்ரியை விட்டே நான் வெளியே வந்துடுறேன். நான் ஹீலிங் மினிஸ்ட்ரியை விட்டுறேன். ஹீலிங் ஜாம் பண்றதே விட்டுறேன். நான் ஒரு இடத்துல இயேசு வந்து வியாதியை கொடுத்தார். இயேசு வந்து நீ வியாதியோட இருப்பதுதான் தேவ சித்தம், நீ வியாதியில இருப்பதுதான் வந்து ஆண்டவருக்கு பிடிக்கும், அதனால நீ வியாதியிலே தான் கடக்கணும், வியாதியில இருக்கியா வியாதியிலே தான் கடக்கணும். ஒரு வசனம் காட்டுங்க. ஒரு வசனம் கூட காட்ட வேண்டாம். ஒரு வார்த்தை நீங்க காட்டிட்டீங்கன்னா கிரண் பால் ஹீலிங் மினிஸ்ட்ரி விட்டு வெளியே வந்துருவோம். ஏன்னா ஒரு இடத்துல கூட அப்படி எழுதல். எதற்காக? ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும், அந்த வசனத்தை போடுங்க, he made us king and priest. ராஜாவும் ஆசாரியராகும். வசனத்தை போடுங்க. புரியுதுங்களா? எதற்காக? இந்த உலகத்தில் ஆளுகை செய்வதற்காக. இந்த உலகத்துல நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினோம். டு ரெயின், that you shall reign on the earth. உலகத்தை ஆளுகை செய்யணுமா? வியாதியில இருக்க ஆளுகை செய்ய முடியுமா? எத்தனை பேர் சொல்றீங்க பிரதர் முதுகு வலியோட நான் ஆளுகை செய்வேன்? எத்தனை பேருங்க கை தூக்குவாங்களா? முதுகு வலியோட ஆளுகை செய்யறேன் பிரதர். பரவாயில்ல, அப்படியே லைட்டா அப்படியே குனிஞ்சுக்கிட்டே முதுகு வலியோட ஆளுகை செய்யறேன் பிரதர். தலைவலியோட ஆளுகை செய்யறேன். எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி? என்னங்க முடியாது? கொஞ்சம் லைட்டா கேன்சரோட ஆளுகை செய்யறேன் பிரதர். சான்ஸே இல்ல, முடியாது. சுகரோட ஆளுகை செய்யறேன், பிபியோட ஆளுகை செய்யறேன், முடியாது. முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா இந்த பூமியில நீங்க ஆளுகை செய்யணும் என்றால், இந்த பூமியை நீங்க வந்து கர்த்தருக்காக இந்த பூமியில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் என்றால் உங்களுடைய சரீரம் எப்படி இருக்கணும்? பரிபூர்ண சுகத்துல இருக்கணும். இதுதான் ஆண்டவர் சித்தம். யூ நீட் டு ஹேவ் பெர்ஃபெக்ட் ஹீலிங். ஹல்லேலூயா. வியாதியில இருந்து பிரதர் அப்படி நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப வியாதியில இருந்தா ஒன்னும் பண்ண, வியாதியில இருந்தா பண்ணலாம், ஆனா ஆண்டவர் நினைக்கிற லெவலுக்கு பண்ண முடியாது. சோ அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வியாதியே இருக்கக்கூடாதுன்றாரு. தேர் ஷுட் நாட் பி எனி சிக்னஸ். வியாதியே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வாங்க நம்ம வந்து இந்த மத்தேயுக்கு வந்துரும். மத்தேயுல என்ன சொல்றாரு? ராஜ்யம் பிளவுபட்டிருந்தால் ராஜ்யம் நிற்காது. மத்தேயு 12:25 வந்துருங்க. ராஜ்யம் பிளவுபட்டிருந்தால் ராஜ்யம் நிற்காது, வீடு பிளவுபட்டிருந்தால் வீடு நிற்காது. மத்தேயு 12:25 சரிங்களா? நிற்காது. சோ இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நீங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கீங்க. தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற நீங்க சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம். You belong to the kingdom of God and it is very important for the king that you need to be completely healed. நீங்க ஆண்டவருக்கு, உங்க ராஜாக்கு எது ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி? என்னுடைய ராஜ்யத்துல இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் சுகமா இருப்பது அவருக்கு ஹை ப்ரையாரிட்டி. ஏனென்றால் வாங்க அதே இதுல வந்து 26 ஒரு நிமிஷம் 26 போடுங்க. சரி 28 போடு விஜய். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. முந்தின வசனம் படிங்க சிஸ்டர். 27 படிங்க. நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். ஒரு 26 படிங்க. 26 verse. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? ஓகே, சாத்தானை துரத்தினா அவன் ராஜ்யம் என்னதாருமா? பிரிந்து இருக்குது, அவன் ராஜ்யம் நிற்காது. சோ இப்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வந்து பிசாசை துரத்துறாரு. இந்த அப்படியே இந்த ப்ரோக்ரஷன் பாருங்க. இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்துறாரு. உடனே அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவர் வந்து பிசாசின் ராஜாக்கள், அதாவது பெயல்செபூலை வச்சு என்ன பண்றாரு? பிசாசை துரத்துறாரு. இயேசு பிசாசை துரத்துனா இயேசு மேல குற்றச்சாட்டு வந்து இவரே பிசாசோட ராஜா பெயல்செபூலை வச்சு பிசாசை துரத்துறாரு. உடனே அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்றாரு? ராஜ்யம் பிரிந்திருந்தால் ராஜ்யம் நிக்காது, வீடு பிரிந்திருந்தால் வீடு நிக்கான்னு சொல்லிட்டு 26 சொல்றாரு. பிசாசை துரத்துமா? சாத்தானை துரத்துவானா? துரத்துனா அவன் ராஜ்யம் உடஞ்சு போயிடும். அப்படின்னா நல்லா கவனிங்க. அப்ப வியாதியை கொண்டு வர வேலையை யார் பண்றா இந்த உலகத்துல? சாத்தான் தான் பண்றான். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வியாதியை கொண்டு வர அந்த வேலையை யார் பண்ணிட்டு இருக்கா?
அந்த காரியத்தை யார் பண்ணிருக்கா அந்த உலகத்துல? சாத்தான் தான் பண்றோம். அதை வந்து வேற வேற வழி வழியா பண்றான். அதாவது நீங்க உடனே நினைச்சிடக்கூடாது அப்போ எனக்கு இருக்கிற வியாதி டைரக்டா சாத்தாங்க, ஐயோ சாத்தாங்க அப்படி சொல்ல வரல. த்ரூ மெனி வேஸ் ஹி இஸ் பிரிங்கிங் சிக்னஸ் இன்டு அவர் லைஃப். வேற வேற வழிகள் மூலமாக சிக்னஸ் கொண்டு வரான். ஒரு சிம்பிளா வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நம்ம வந்து தேவனை சரியா விசுவாசிக்காதபடி நம்ம கண்ணை குருடா வச்சு மதம், இந்த மதம் இருக்கு பாத்தீங்களா, மதம் ரொம்ப மோசமானது. இந்த மத சம்பிரதாயங்கள், மத சாஸ்திரங்கள் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிடுவான், தேவனுடைய ரியல் பிக்சர், அதாவது தேவன் யார் என்பதை பார்க்காதபடி தடுத்து நம்மள என்ன பண்ணிடலாம், வியாதியில வச்சிடலாம். ஏன்னா என்கிட்ட நான் வளர்ந்த டினாமினேஷன்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாழ்க்கைனா வியாதி வருங்க. நான் அப்படிதான் சொன்னாங்க. நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன், கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்துருக்கிறேன். எனக்கு அப்படிதான் போதிச்சாங்க. லைஃப்னா அப்படிதாங்க இருக்கும், வியாதி எல்லாம் வருங்க, இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? கர்த்தர் சித்தமானால் சரி பண்ணுவார், வேணும்னா அவர் சரி பண்ணுவார். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் லைஃப். வியாதி எல்லாம் வந்து பார்ட் ஆஃப் லைஃப். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வியாதினா வரும். 40 வயசுல இது வரும், 50 வயசுல அது வரும், 60 வயசுல அது வரும், 70 வயசுல அது வரும், 80 வயசுல நீ போய் சேர்ந்துடலாம் பரலோகத்துக்கு. சரிங்களா? அதெல்லாம் அப்படியே லைஃப்னா அப்படிதாங்க இருக்கும். சரிங்களா? அது இப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சரி இப்பெல்லாம் 30 வயசுலயே வரும் பிரதர், அதெல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறவங்களே அப்படிதான் பேசுறாங்க. உலகத்துல இருக்க பேசுறானான்னு தெரியல, விசுவாசிக்கிறவங்களே அப்படிதான் பேசுறாங்க. விசுவாசின்னு சொல்லி சபைக்கு போறவங்களே அப்படிதான் பேசுறாங்க. ஏன்னா என்ன நினைச்சிட்டோம் நம்ம, லைஃப்னா இப்படிதான் இருக்கும், லைஃப்னா வியாதி இருக்கணும், வேதனை இருக்கணும், எல்லாமே இருக்கணும் பிரதர், இதுதான் லைஃப் பிரதர். சோ நம்ம ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ணுவார், வேணும்னா சுகமாக்குவார் பிரதர், அவருக்கு தோணுச்சுன்னா சுகமாக்குவார் பிரதர். கிடையாது, டெஃபினெட்லி நாட். பாருங்க, அதனாலதான் இயேசு 26வது வசனம் சொல்றாரு, சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறான் அப்படின்னு. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிற்கும்? அப்படின்னா என்ன சொல்றாரு, வியாதி வந்து சாத்தானோட ராஜ்யம். வியாதி எந்த ராஜ்யத்திலிருந்து வருது? சேட்டானிக் கிங்டம், அவனோட ராஜ்யத்திலிருந்து தான் வியாதியை கொண்டு வர்றார். சோ இப்போ இந்த உலகத்துக்குள்ள வியாதியை கொண்டு வந்தது அவன் தான். ஏன்னா பாவத்தை கொண்டு வரான், பாவத்தின் மூலமா வியாதியை கொண்டு வந்துட்டான். இப்போ அவனே வந்து என்ன பண்ண மாட்டான், அவன் கொண்டு வந்ததை துரத்த மாட்டான். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சோர்ஸ் வந்து சேட்டன் தான், சேட்டன் அதை துரத்த மாட்டான். சோ இப்ப அதை துரத்துற வேலையை யார் செஞ்சுட்டு இருக்கா? இயேசு கிறிஸ்து செஞ்சுட்டு இருக்கார். அப்ப இயேசு எதுக்கு வந்தாரு? பிசாசின் கிரியைகளை முறியடிக்க வந்தார். ஹல்லேலூயா. the primary purpose, பிரைமரி பர்பஸ் எதுக்கு வந்தார்? பிசாசின் கிரியைகளை முறியடிக்க வந்தார். இந்த யோவான் எழுதுறாரு 1 யோவான்ல, for the son of man was manifested to destroy the works of the enemy. யோவான் 1 யோவான் 3:8, 1 யோவான் 3:8, 1 John 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். Hallelujah. For this purpose, for this purpose, I love this verse, ரொம்ப பிடிச்ச வசனம். For this, எதுக்கு வந்தாரா? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பர்பஸுக்கு தான் வந்தாரு. எதுக்கு வந்தாரா? டு டிஸ்ட்ராய் த ஒர்க்ஸ் ஆஃப் தி எனிமி, டு டிஸ்ட்ராய் த ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில். பிசாசின் கிரியை, என் லைஃப்ல வியாதி இருக்குன்னா அது பிசாசுக்கு கிரியை. பிசாசு ஏதோ ஒரு வழியில வியாதியை கொண்டு வந்துட்டான் உள்ள, ஏதோ ஒரு வழியில கொண்டு வந்துட்டான். எப்படியோ அவிசுவாசத்து வழியாக எப்படியோ உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, வந்துருச்சு உள்ள. சரிங்களா? தேவன் கொண்டு வரல, பிசாசு தான் கொண்டு வந்திருக்கான். இத ஒளிச்சு கட்டணும், அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். இது கம்ப்ளீட்டா நான் ஒரு சரீரத்துல வியாதி இருக்கு, இதுக்கு தான் வந்தார் அவர். இது அதனாலதான் இயேசுவோட மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா பிரைமரி மினிஸ்ட்ரி ரொம்ப பிரதானமான இருந்துச்சுன்னா, போகிற இடத்துல எல்லாம் ஹீலிங் பண்ணுவார். எல்லா டெய்லி ஒரு மினிஸ்ட்ரி அவர் பண்ணார்னா அது ஹீலிங் மினிஸ்ட்ரி தான். டெய்லி பண்றார். டெய்லி அப்பத்தை பெருக்கல, டெய்லி தண்ணியில நடக்கல, டெய்லி தண்ணியை திராட்சரசமா மாத்தல, ரைட்? ஆனா டெய்லி ஒரு காரியத்தை பண்ணாருங்க. என்ன பண்ணாரு? ஊழியத்துல டெய்லி ஒரு காரியம் பண்ணாரு. அது என்னன்னா சுகமாக்குறது பண்ணார். டெய்லி பண்றாரு, எங்க போனாலும் பண்றாரு. ஏன்னா பிசாசோடைய ஆதிக்கத்தை அவர் உடைக்கணும். Hallelujah. He should destroy. ஏன்னா நீங்க போய் ஒரு இடத்துல சுகம் நடக்கும்போது இயேசு சொல்றாரு பாத்தீங்களா, மத்தேயு வந்து திரும்ப மத்தேயு 12:28 படுங்க, 28 படிங்க. நீங்க போய் சுகமாக்கும் பொழுது அங்க என்ன வருதான்? தேவனுடைய ராஜ்யம் வருது. படிங்க சிஸ்டர். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பாருங்க, இப்ப நான் ஒரு இடத்துல போய் ஜோம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு இடத்துல போய் ஜோம், ஒருத்தர் கூப்பிடுறாங்க என்னை வீட்டுல, பிரதர் நீங்க வாங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு ரட்சிக்கப்படாத ஒருத்தர் வீட்டுக்கு நான் போறேன்.
யாரோ சொல்றாங்க இவரை கூப்பிட்டு ஜோம் பண்ண. நான் போய் அங்க ஜோம் பண்ணும் பொழுது அங்க சுகம் நடக்குது. அங்க என்ன மேனிஃபெஸ்ட் ஆகுது, அங்க என்ன வெளிப்படுகிறது? தேவனுடைய ராஜ்யம் அங்க வருகிறது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? The kingdom of God is coming in that place. நான் நினைக்கிற வெறும் ஜோம் தான் பண்ணிட்டு இருக்கேன், போய் வெறும் பிரேயர் தான் பண்ணிட்டு வரேன் அப்படி இல்ல இல்ல இல்ல. சம்திங் கிரேட்டர் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஸ்பிரிச்சுவல். இது ஒரு பெரிய காரியம் ஆவிக்குரிய மண்டலத்துல அங்க நடந்துகிட்டு இருக்கு. அது என் கண்ணுக்கு தெரியல, அங்க இருக்கிறவங்க கண்ணுக்கும் அது தெரியல. நம்ம இருதயத்துக்கு அது புரியல. ஆனா தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்குது. The kingdom of God is getting manifested in the family. தேவனுடைய ராஜ்யம் அங்க வந்தது. Surely the kingdom of God has come upon you. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வருகிறது. எப்போ? நான் போய் இதை செய்யும் பொழுது, நான் போய் பிசாசை துரத்தும் பொழுது, நான் போய் வியாதியை சுகமாக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல என்ன வருது? தேவனுடைய ராஜ்யம் வருது. ஆமென். Glory to God. Hallelujah. So தேவனுடைய ராஜ்யத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகமாக்குறது. Healing is a very essential item in the kingdom of God. அதாவது ஒரு ரொம்ப முக்கியமான காரியம் ஹீலிங் கிங்டம்ல. தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சுகமா இருக்கணும் அப்படின்றதுதான் ராஜாவோட ஆசையா இருக்கு. எத்தனை பேர் புரியுது? தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருமே சுகமாகணும் தான் யாரோட ஆசையா இருக்கு? ராஜாவோட ஆசையா இருக்குது, விருப்பமா இருக்குது. அதற்காக தான் நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, 1 யோவான் 3:8. இதற்காக தான் தேவகுமாரனே வந்தாரா, பிசாசின் கிரியைகள் எல்லாத்தையும் உடைப்பதற்காக. For this purpose he came to destroy the works of the devil. Hallelujah. So அவரோட ஹார்ட் என்ன சொல்லுது? இப்ப நீங்க போய் வியாதியில போய் நின்னீங்கன்னா உடனே, இப்ப நீங்க போய் ஆண்டவரே எனக்கு வியாதி இருக்குன்னா இமீடியட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் காட் வில் பி, உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ சுகமா இருக்கணும் மகனே, நீ சுகமா இருக்கணும் மகளே, நீ விடுதலையோட இருக்கணும் மகனே, நீ ஏன் பிள்ளை, நீ நல்லா இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் காட். வியாதியில இருக்கவங்க யாரும் உட்காந்து இப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்துக்கும் சித்தம் கிடையாது 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 கிடையாது. உட்காந்து ஆண்டவரே அதெல்லாம் எதுக்கு தெரியுமா, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா ஜோம் பண்ணணும்? ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தலாம். உங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்கன்னா அப்படி ஜோம் பண்ணுங்க, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னா அப்படி ஜோம் பண்ணுங்க. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? இல்ல வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு இடத்துல வீடு வாங்கணும், 4 வீடு பாத்துட்டீங்க, இந்த 4ல எந்த வீடு வாங்குறதுன்னு அதுக்கு ஜோம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்க, எந்த வேலைக்கு போலாம் ஆண்டவரே, அதுக்கு ஜோம் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் ஜோம் பண்ண மாட்டாங்க நம்பாளுங்க. எதுக்கு? பொண்ணு பாக்கிறதுக்கெல்லாம் ஜோம் பண்ண மாட்டாங்க. அப்படியே பாத்துட்டா நல்லா இருக்கு பொண்ணு, நல்லா இருக்கு, ரைட்டு, நல்லா கொஞ்சம் நல்லா நல்லா கொடுக்குறாங்க பிறகு, நல்ல 100 பவுன் கொடுக்குறான்னு இருக்காங்க, நல்லா என் பையனை கொடுத்து வித்துடலான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் பாக்குறது இல்ல. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் உடனே கொடுத்துறது. 100 பவுன் வாயை பழந்துட்டு கொடுத்துறது பையனை வித்துறது கொண்டு போய். மாப்பிள்ள ஒரு 3 லட்சம் வாங்குறாரு பதர் மாசம். மாப்பிள்ள 3 லட்சம் வாங்குறாரு, ஓகே, நல்ல விஷயம் தான், நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனா கர்த்தருக்கு பயந்த பையனா? அதை பாத்தீங்களா இல்லையாங்க? கர்த்தருக்கு பயந்த பிள்ளையா? கர்த்தரை ஆராதிக்கிற பையனா? அது ரொம்ப முக்கியம். 3 லட்சம் வாங்கினாலும் தூக்கி கொடுத்துருவீங்களா பிள்ளைய? சம்பாதிக்க கூட சொல்ல, நல்லா சம்பாதிக்கணும், அதெல்லாம் முக்கியம்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் ஜாதி பாக்குறது, அது ஒரு பெரிய பிரச்சனை. எங்க ஜாதியில எங்க சொந்தக்கார பையன், எங்க ஊருக்கார பையன். ஊருக்கார பையனா ஏசுநாதர் அவரு. என்ன உங்க ஊர்ல எல்லாம் ஏசுநாதரா வாழ்ந்துட்டு இருக்காங்க? எத்தனையோ குடும்பம் நான் பார்த்து இருக்கேங்க, எத்தனையோ குடும்பம் ஊர்ல என் தெரிஞ்ச என் ஊருக்கார பையன் கொடுத்து கெட்டு போன எத்தனையோ கல்யாணத்தை நான் பார்த்திருக்கேன், எத்தனையோ பார்த்திருக்கேன். கேட்டா ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, இல்லங்க எங்க ஊருனாங்க. உங்க ஊர் என்ன ஏசுநாதர் வாழ்ந்த ஊரா? என்ன ஜீசஸ் கிரைஸ்ட் நாசரத்து என்ன? எல்லாம் நாசரத்துல இயேசுவோட வாழ்ந்தீங்களா எல்லாரும்? கேட்டா இயேசு எங்க ஜாதி. இதுக்கெல்லாம் ஜோம் பண்றதே கிடையாது, இதுக்கெல்லாம் ஜோம் பண்றதே கிடையாது. இதுக்கு வியாதிக்கு மட்டும் ஜோம் பண்றது. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தத்தை தான் எழுதி வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. பைபிள் உட்காந்து ஒழுங்கா படிக்காம சித்தத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. சிலுவையில் என்ன பண்ணாருங்க? சிலுவையில் என்ன பண்ணாரு? உங்க வியாதிக்காக தான் அவர் மரித்தாரு. அவர் தழும்புகளால் நீங்க சுகமானீர்கள். ஹல்லேலூயா, glory to God. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஆமென். சோ இப்ப நல்லா கவனிங்க. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துல சுகம் உண்டு. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்துல சுகம் உண்டு. நான் தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பிரஜையா இருக்கிறேன். ஐ ஆம் பார்ட் ஆஃப் த கிங்டம். பவுல் எப்படி எழுதுனான்னா, நீங்களாம் ஸ்தானாதிபதிகள்ன்றார், அம்பாசிடர்ஸ் இந்த கிங்டம்னு எழுதுறாரு. 2 கொரிந்தியர் 5 எழுதுறாரு, யூ ஆர் அம்பாசிடர். அம்பாசிடர்னா கிங்டம் ரெப்ரசன்டேட்டிவ். யூ ரெப்ரசன்ட் த கிங்டம். ராஜ்யத்தை நீங்க என்ன பண்றீங்க? பிரதிபலிக்கிறீங்க. ஐ ரெப்ரசன்ட் த கிங் ஹியர். கிரண் பால் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவ ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவ இங்க ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? வேதம் தெளிவா சொல்லுது, இயேசுதான் சபைக்கு தலை, நீங்க தான் சபை. அதாவது அவருடைய சரீரத்தின் அங்கமா இருக்கிறீங்க. சபைனா சரீரம், தலை கிறிஸ்து.
சோ சரீரத்தின் அவயம் யாரு? நீங்க தான். யூ ஆர் த பார்ட் அண்ட் யூ ஆர் த பார்ட் ஆஃப் காட்ஸ் பாடி. ஹalleluya. யூ ஆர் a member of God's body. ஹalleluya. ஆமென். சோ இப்ப நல்லா கவனிங்க. இப்ப எப்படி வந்து பெற்றுக்கொள்றது? சோ நீங்க வந்து ஒரு ராஜ்யத்துல வாழ்றீங்கன்னா அந்த ராஜ்யத்தின் ரூல்ஸ் படி தான் நீங்க வாழணும். எத்தனை பேர் புரியுதுங்க? how many of you are able to understand this? நீங்க ஒரு கண்ட்ரில வாழ்றீங்க, ஒரு கிங்டம்ல வாழ்றீங்கன்னா அந்த ரூல்ஸ் படி வாழ்ந்தாதான் நடக்கும். இப்போ நான் வந்து இப்போ இந்தியால இருக்கிறேன், சரிங்களா? இங்க வந்து ரூல் என்னது? நீங்க டிரைவ் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் டிரைவ் பண்ணணும். கரெக்டா? நான் லெஃப்ட்ல தான் டிரைவ் பண்ணணும், சரிங்களா? நாளைக்கு நான் வந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு வரேன், சரிங்களா? அமெரிக்காவுக்கு வரேன். அமெரிக்காவில் வந்துட்டு நான் டிரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல ஓட்டுறேன். லெஃப்ட்ல ஓட்டினா என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? ஒன்னு ஆக்சிடென்ட் ஆகும், இல்லைன்னா டக்குன்னு போலீஸ்காரன் நிறுத்தி என்ன பண்ணிடுவான்? ஏன்டா பைத்தியக்காரனா நீ லெஃப்ட்ல ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜெயில போட்டுருவான். அது இப்ப இருக்க நிலைமையில இந்தியன்னு பார்த்தாலே தூக்கி ஜெயில போட்டுருவான். அதனால ஒன்னும் பண்ண முடியாது, சரிங்களா? சோ என்ன பண்ணுவோம்? லெஃப்ட்ல ஒண்ணு தூக்கி நான் போயிட்டு, சார் இன் மை கண்ட்ரி ஐ டிரைவ் ஒன்லி ஆன் த லெஃப்ட் சைடுனா, ஏண்டா உனக்கு மண்டங்கிட்ட கலந்துருச்சா உனக்கு? ஏண்டா அது உங்க கண்ட்ரிடா, இது 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 இந்த கண்ட்ரிடா, இந்த கண்ட்ரில ரைட் சைட்ல தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த ராஜ்யத்தோட ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். எத்தனை பேருக்கு புரியுது? யூ ஹாவ் டு ஃபாலோ த வேஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் த கிங்டம் வேர் யூ ஆர். நீங்க எந்த ராஜ்யத்துல இருக்கீங்களோ அந்த ராஜ்யத்தோட கோட்பாடுகள், அந்த ராஜ்யத்தோட பிரின்சிபிள்ஸ், அந்த ராஜ்யத்தோட சட்டங்கள், இதை தான் ஃபாலோ பண்ணும். அதே போல தேவனுடைய ராஜ்யத்திலையும் சில சட்டங்கள் இருக்குது. எத்தனை பேர் புரியுது? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்காது. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்காது. அதாவது இந்தியால நான் வந்து லெஃப்ட்ல தான் ஓட்டினேன், அமெரிக்காலையும் லெஃப்ட்ல தான் ஓட்டுவேன்லாம் நடக்காது. அமெரிக்கால போனா ரைட் சைட்ல தான் ஓட்டணும் கார். அது மாதிரி அமெரிக்கால ஓட்டிட்டு வந்து நாங்க அமெரிக்காலே உலகத்துல பெரிய பெரிய நாடு, அங்கேயே நாங்க ரைட்ல தான் ஓட்டணும். இந்தியா என்னங்க இந்தியா, நான் இங்கேயும் ரைட்ல தான் ஓட்டினா டமால் இடிச்சிடும். இங்க லெஃப்ட்ல ஓட்டினாலே வந்து இடிக்கிறேன், ரைட்ல ஓட்டினா முடிஞ்சிச்சு கதை. புரியுதுங்களா? சோ அந்தந்த ராஜ்யத்துல அந்த இதுல தான் போகணும். அதே போல தேவனுடைய ராஜ்யத்துல பிரின்சிபிள் இருக்கு. அதுல பிரைமரி பிரின்சிபிள் என்னன்னா, பாருங்க, எல்லாமே விசுவாசத்துல தான் நடக்குது. ஆனா அந்த விசுவாசத்தை எப்படி நம்ம அந்த விசுவாசத்தை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்க கனம் பண்ணும் பொழுது, தேவன் உங்களுக்காக செய்த காரியத்தை நீங்க கனம் பண்ணும் பொழுது, when you honor God's word, hallelujah, when you honor what God has done for you on the cross, நீங்க தேவனுடைய வார்த்தையும் சிலுவையில் அவ்வளவு உங்களுக்காக செய்த காரியத்தை நீங்க கனம் பண்ணும் பொழுது என்ன நடக்குது? இயேசுவின் இடத்திலிருந்து, ராஜாவின் இடத்திலிருந்து நீங்க விசுவாசத்தின் மூலமாக காரியங்களை பெற்றுக்கொள்றீங்க. இட் ஒர்க்ஸ் பை ஹானர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபெய்த்ல வந்து கனமும் உள்ள வந்துருது. ஃபெய்த்துக்குள்ள கனமும் இருக்குது, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. விசுவாசம் சொல்றேன்ல, விசுவாசமே பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை மேன்மையா வைத்து கனம் பண்ணி அதை பெற்றுக்கொள்றதுதான். பாருங்க, ஒரு இதை காட்டுற பாருங்க. இந்த ஒரு பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு கதை இருக்கு. நாமான் அப்படின்னு ஒரு குஷ்டரோகி இருந்தான். கரெக்டா? நாமான் ஒரு குஷ்டரோகி தான். சோ அந்த நாமான் குஷ்டரோகி, இந்த கதை எங்க வரும்னா, எடுக்கலாம் 2 ராஜாக்கள் 5 வரும். முழுசா படிக்க வேண்டாம், நான் பிரீஃபா சொல்லிடுறேன். நாமான் வந்து ஒரு சிறிய நாட்டு படைத்தளபதி. 2 ராஜாக்கள் 5 இருக்கு. சிறிய நாட்டு படைத்தளபதி. அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருது. குஷ்டரோகம் வந்தோடனே அவன் கேள்விப்படுறாங்க, இந்த மாதிரி இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு சுகம் நடக்கும் அப்படின்னு அவங்க கேள்விப்படுறாங்க. சோ இஸ்ரவேலுக்கு கிளம்பி போறாரு. இஸ்ரவேலுக்கு கிளம்பி போனோன்னு இஸ்ரவேல் ராஜாட்ட போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து சிறிய ராஜா சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய தளபதியை நான் அனுப்பி இருக்கிறேன், என்ன பண்ணுங்க? 6வது வசனம், தளபதியை நான் அனுப்பியிருக்கேன், நீ என்ன பண்ணு, அவனை சுகமாக்கி அனுப்பணும்னு. 7வது வசனத்துல இஸ்ரவேல் ராஜா சட்டை கிழிச்சிட்டு அழுகுறாரு. எப்பா, நான் என்ன கடவுளா? என்கிட்ட அனுப்பிச்சிருக்கிய, நான் என்ன பண்ண, என்னால என்ன கொல்லவும் முடியுமா, உயிரோட வைக்க முடியுமா? என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு. அப்போ 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா என்னது, நான் எலிசா தீர்க்கதரிசி வராரு. என்ன சொல்றாரு? எப்பா, இந்த மாதிரி ராஜா அழுதுட்டு இருக்கா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஆளை எனக்கு அனுப்புன்றார். யார? நாமான என்கிட்ட அனுப்பு, நான் பாத்துக்கிறேன்றார். இதுதான் பிரீஃபா நான் சொல்லிட்டேன், நீங்க போய் படிங்க அப்புறம். சரிங்களா? இப்ப நாமான் போய் பெரிய படை தளபதி, கமாண்டர் ஆஃப் த சிரியன் ஆர்மி, அவர் போய் யார் வீட்டு வாசல நிக்கிறார்? எலிசா தீர்க்கதரிசி வீட்டு வாசல நிக்கிறார். சரிங்களா? அவர் என்ன நினைச்சிருப்பாரு? வாசல நிக்கும் போது, சரி ஒரு வெளியே வருவார், வந்து கையெல்லாம் மேல வச்சு நமக்கு ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சிருப்பார். இப்ப நீங்க வீட்டுக்கு வரீங்க, இப்ப நிறைய பேர் வருவாங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வருவாங்க. நான் வந்தா என்ன பண்ணுவேன்? கதவை திறந்து, வாங்க உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, காப்பி குடிக்கிறீங்களா, ஏதாவது அப்படின்னு கேட்பேன். நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, சரிங்களா? கதவே நான் திறக்கல, எப்படி இருக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க, என்னங்க எப்படி இருக்கும்? இங்க வெளியே வரல, சரிங்களா? அதுக்காக நீங்களும் அப்படி இருக்குன்னு சொல்லல, நல்லா இவரு வெளியே வரல, உள்ளே வந்துட்டார். உள்ளே உட்காந்துட்டு
அனுப்புறார் பாருங்க. 10வது வசனம் படிங்க சிஸ்டர். 10வது வசனம் 5:10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, ம் அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ ம் சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். சோ இப்ப எலிசா தீர்க்கதரிசி, நல்லா கவனி, அவரு தீர்க்கதரிசி தேவனிடத்துல இருந்து வார்த்தையை பெற்று அதை நாமானுக்கு கொடுக்கிறாரு. he receives a word from God and gives to Naaman. நல்லா புரிஞ்சுக்கணும், அவரால இதை சொல்லல, ஆண்டவர் சொல்றத சொல்றாரு. சோ எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ வந்தது சுகத்துக்காக தான் வந்திருக்க, நீ ஹீலிங்க்கு தான் வந்திருக்க, உனக்கு ஹீலிங் தேவை. சோ இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ போய் யோர்தான் நதியில 7 தடம் என்ன பண்ணு, முங்கி எழுணும். ஸ்நானம் பண்ணுனா முங்கி எழுணும், அப்பொழுது நீ சுத்தமாவ. இது யார் சொல்றா? ஆண்டவரோட வார்த்தை. திஸ் இஸ் a word from God. ஹalleluya. this is a word from God. ஹalleluya. இத சொன்ன உடனே பாருங்க, நாமான் பாத்தீங்கன்னா உடனே பாருங்க 11 படிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். பாருங்க, நாமான் என்ன எதிர்பார்த்தாரு? ஐயா வெளியே கைய கால தூக்கி ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனே சொல்லி கொஞ்சம் எண்ணெய் இந்த எண்ணெய் எடுப்பாங்க பாத்தீங்களா, எண்ணெய் எடுத்து கையில போட்டு எண்ணெயை வச்சு அவர் மேல பூசி விட்டு அப்படி கொஞ்சம் கீழே தள்ளி விட்டு வேற என்னெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் பண்ணுவார் ஐயா. ஐயா எனக்காக என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கண்ணீர் விட்டு உபவாசம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவார் ஐயா அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனா ஐயா என்ன சொல்லிட்டாரு? என்னங்க ஐயா, ஐயா இன்னைக்கு இந்த கதை தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இதே கதை தான் நடக்குது. ஐயா எனக்காக உபவாசம் பண்ணி கண்ணீர் விடுவார், ஐயா எனக்காக கைய மேல வச்சு தலையிலே புடிச்சு ஆட்டி ஏதாவது பண்ணுவார். சரிங்களா? அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அது வரும் அடுத்தது. அப்படின்னு நினைச்சாரு. ஆனா நாமன் எலிசா தெளிவா இருக்காரு. அவர் சொல்றாரு, எப்பா ஆண்டவர் சொல்றத நான் சொல்லிட்டேன், நீ போய் ஆண்டவர் சொல்றத செய்யின்றார், இதெல்லாம் நீ எதிர்பார்க்காதுன்றார். இவனுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் அடுத்த வசனம் 12வது வசனம் படிங்க. 12th verse. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமா இருக்கிற தண்ணீர்கள் எல்லாவற்றையும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவின் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். கோவம் வந்துருச்சு. அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்ண முடியாதுங்க, நான் சொல்றதை நீங்க பண்ணுங்க, கையை வச்சு தடவி கொடுங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி கோவப்பட்டு திரும்பி போறான். அப்போ அடுத்தது அவன் கூட இருந்தவங்க பாருங்க, கூட இருந்தவங்க ரொம்ப முக்கியமான ஆளுங்க, நல்ல மனுஷனுங்க. அடுத்த 13வது வசனம் அவன் என்ன சொல்றான்? கூட இருந்தவங்க, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்போது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஏன்பா இது என்ன ரொம்ப கஷ்டமா தான் சொன்னாரா ஊழியக்காரரு? போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னாரு, போய் முங்கி எலும்புன்னு தானே சொன்னாரு. இது என்ன ரொம்ப கஷ்டமா? முங்கி எழுந்தா நீ என்ன ஆயிருவ, சொஸ்தமாயிருவன் தானே சொல்றாரு, இதை போய் பண்ணியா அப்படின்னு ஒண்ணு. அடுத்த வசனம் போறாரு பாருங்க, படிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமான. நல்லா கவனிங்க, யோர்தான்ல 7 முறை முழுகி எழுந்திரிச்சோன்னா சுத்தமாயிட்டான். சரிங்களா? இப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, யோர்தான்ல வல்லம் இருக்குன்னு நினைச்சிட்டாங்க சில பேர். இன்னைக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல போய் யோர்தான்ல முங்கிட்டு இருக்காங்க. கவனிச்சிருக்கீங்களா? இஸ்ரேல் டூர் போய் யோர்தான்ல போய் முங்கிட்டு இருப்பாங்க, ஒண்ணும் நடக்காது. சரிங்களா? யோர்தான்ல போய் எல்லாம் ஜெய்சேட் முங்கிட்டு இஸ்ரேலுக்கு போங்க, சுத்தி எல்லாம் பாருங்க, தப்பு கிடையாது, போய் கஷ்டப்பட்டு போய் முங்கிட்டுலாம் இருக்காதீங்க, ஒண்ணும் நடக்காது. சரிங்களா? நம்ம முங்கிட்டு இருக்காங்க. இதுல மேட்டர் யோர்தான் கிடையாது. ஹலோ, மேட்டர் யோர்தான் கிடையாது. யோர்தான்ல தான் வல்லமா இருக்கா? என்னங்க, யோர்தான்ல வல்லமா கிடையாது. இங்க விஷயம் எங்க இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையில தான் விஷயம் இருக்கு. The secret is in the word of God. The power is in the word of God. தேவனுடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ யோர்தான்ல போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. This is the word of God. Hallelujah.
தேவனோட வார்த்தை தெளிவா போடுறது. 7 times immerse yourself in the Jordan river. இதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அவன் கனம் பண்ணான் பாத்தீங்களா? கனம் பண்றதுன்னா என்னன்னா, அந்த வார்த்தையை எடுத்து அதை என்ன பண்ணணும், அது அப்படியே அந்த வார்த்தையின்படி செய்யறது. அதுதான் வந்து கனம் பண்ணுவது. கனம் பண்றதுன்னா நம்ம என்ன நினைச்சோம், கனம் பண்றதுன்னா ஒருத்தர் வர்றாருன்னா ஏஞ்சி சார் அப்படியே கையெல்லாம் கூப்பி கையெல்லாம் கட்டிக்கிட்டு செருப்பெல்லாம் ஊத்துனா அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து கணத்துல ஒரு பகுதி தான். ரியல் கணம், ரியல் ஹானர் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை எடுத்து அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்றீங்க பாத்தீங்களா? அதுதான் தேவனுக்கு கொடுக்குற கணம். அது எத்தனை பேருக்கு புரியுது? ரியல் ஹானரிங் இஸ் டேக்கிங் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டூயிங் ஆஸ் பர் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை எடுத்து வார்த்தையின்படி செய்யறதாங்க ஆண்டவருக்கு கணம். இயேசுவை தான் கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சிலுவை, அப்புறம் 2 காதுலயும் சிலுவை. சில பேர் பாத்தீங்கன்னா காதுல கூட சிலுவை போடுவாங்க. இங்க ஒரு சிலுவை, இங்க ஒரு சிலுவை, இங்க ஒரு பெரிய சிலுவை ஒண்ணு போட்டுக்கிறது. அப்புறம் வேற எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் கையில வந்து சிலுவை மாதிரி டாட்டூ எல்லாம் போட்டுக்கிறது. இப்ப புதுசா டாட்டூ எல்லாம் போடுறாங்க சில பேர். டாட்டூ எல்லாம் போடாதீங்க, நான் சும்மா சொல்றேன் எக்ஸாம்பிள். டாட்டூ, சிலுவையில டாட்டூ போட்டுக்கிறது. போட்டுக்கிட்டு பேர் வந்து யாரு, ஆபிரகாம், ஜேக்கப், ஜோசப், ஜான் அப்படின்னு பேர்லாம் வச்சுக்கிட்டா இயேசுவை கனம் பண்றீங்களா? கிடையாது. அதெல்லாம் வச்சாலும் ஒண்ணும் நடக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? கனம் பண்ணுவது என்பது அவரோட வார்த்தையை எடுத்து அந்த வார்த்தையின் படியே செய்யறது தான் கனம் பண்ணுவது. சோ இங்க நாமானுக்கு வந்து சுகம் கிடைச்சது யோர்தான் நதியினால கிடையாது. நாமானுக்கு சுகம் கிடைச்சதுக்கான காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் தேவனோட வார்த்தையை எடுத்து அதை அப்படியே செய்யறான். He does it exactly as per the word of God. எத்தனை பேர் புரிஞ்சுக்க? எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? அவர் என்ன சொல்றாரு அப்படியே எடுத்து பண்ணிட்டான். அதான் தான். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மத்தேயு 8க்கு வாங்க. மத்தேயு 8ல பாத்தீங்கன்னா ஒரு யூதன் இல்லாத ஒரு மனுஷன் வரான். யூதன் இல்லாத மனுஷன்னா தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள இல்லாத ஒரு மனுஷன். A man who's not in the covenant of God, a man who's not under the covenant of God. யூதர் இல்லாத ஒரு மனுஷன், ஒரு ரோம செஞ்சுரியன் வரான். வந்துட்டு தன்னுடைய வேலைக்காரன் சுகம் இல்லாம இருக்கிறான், அவனுக்கு சுகம் வேணும் அப்படின்னு கேட்கறான். அதை படிப்போம். அதை நம்ம 5ல இருந்து படிப்போம். மத்தேயு 8:5 இருந்து படிப்போம். Matthew 8:5 onwards. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். இதுதான் ரியல் ஹானர். நீங்க வரணும்னு அவசியம் இல்ல. ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும். உங்க வார்த்தையில வல்லமை இருக்கு, உங்க வார்த்தையில ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தையினால என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான்? சொஸ்தமாயிருவான். சோ அவனுக்கு வந்து ஒரு காரியம் புரிஞ்சிருச்சு, அந்த வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. ஹானர் இஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையில தான் எல்லாமே இருக்குன்றது புரிஞ்சிருச்சு. யாருக்கு புரிஞ்சிருச்சு? இந்த ரோம 100க்கு அதிபதிக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவனே வந்து ஒரு அதிகாரி. அவனே வந்து காரியங்களை வார்த்தையின் மூலமாக தான் செயல்படுத்துவான். அவன் ஒரு காரியத்தை செய்யணும்னா வார்த்தையின் மூலமா தான் செய்வான். ஒரு மனுஷனை வந்து போவான் என்றால் போவான். அடுத்த வருஷத்தை சொல்றான் பாருங்க. அடுத்த வருஷம் படிங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவன் போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்ய என்றால் செய்கிறான் என்றான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான வசனம் இந்த 9வது வசனம் ரொம்ப முக்கியம். நானே அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்படிக்கிற சேவகர்கள் உண்டு. சரிங்களா? ஒருவன் போனா போறான், ஒருத்தன் வானா வரான். என் வேலைக்காரனை இதை செய்ய என்றால் செய்கிறான். எப்படி செய்யறான்? இவருடைய வார்த்தையின் நிமித்தம், அக்கார்டிங் டு ஹிஸ் வேர்ட். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அவருடைய வார்த்தையின் நிமித்தம் காரியங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. இவர் சொன்னா அவன் செய்யறான். இவர் வந்து அவனை போய் புஷ்லாம் பண்ண மாட்டார். வேலைக்காரனை போய் தள்ளி போய் போடா 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 அப்படிலாம் பண்ண மாட்டார். புரியுதுங்களா? போய் புஷ்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். இல்ல போய் தரத்தரன் இழுத்து வாடா அப்படி தரத்தரன் இழுத்துட்டுலாம் வர மாட்டார். கோனா போயிடுவான். போ அப்படின்னா போவான், செய்யினா செய்வான். அவருடைய வேர்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. யாரோட வேர்டுக்கு? அந்த 100க்கு அதிபதியின் வேர்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சோ அவர் என்ன சொல்றாரு? நானே ஒரு மனுஷங்க, என் வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமை இருக்கு. அதுதான் அவன் சொல்ல வரான். நான் ஒரு மனுஷன் தான். ஐ எம் எ மேன் அண்டர் அத்தாரிட்டி. அவ்வளவுதான். ஒரு அதிகாரத்துல இருக்க ஒரு மனுஷன். என் வார்த்தைக்கே எவ்வளவு இருக்கு, இவ்வளவு பவர் இருக்கு ஆண்டவரே. நான் சொன்னாலே ஒரு 4 பேர் கேட்கறான் ஆண்டவரே. நான் சொன்னாலே புரியுதுங்களா சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்?
இப்ப நீங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இது புரியும். நீங்க இப்ப வேலை செய்றீங்கன்னா, நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, ஒரு சுப்பீரியர் பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு கீழ ஒரு 10 பேர் இருக்கா, இல்ல ஒரு டீம் இருக்குன்னா, உங்களுக்கு இது ஈஸியா புரியும். நீங்க நீங்க உங்க டீம் மெம்பர்ஸ்ட்ட எல்லாம் போயிட்டு இதை செய்யினா அவன் செய்யறான், இந்த ஒர்க்கை முடிச்சுன்னா முடிக்கிறான். கரெக்டா இல்லையா? அப்ப நீங்க ஒரு மனுஷன் தான், ஆனா உங்க வார்த்தைக்கு அவன் கட்டுப்படுறான். இதுதான் சொல்றான். எனக்கே ஏன் நான் சொன்னாலே கேட்கறான்டவரே, நீங்க சொன்னா நடக்காத பாருங்க. எப்படி வந்துட்டான் பாருங்க, புடிச்சிட்டான் பாருங்க பாயிண்ட. இது நமக்கு புரியல, அவனுக்கு புரிஞ்சிருச்சு. உடன்படிக்கை இல்லாத ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சு, உடன்படிக்கையில இருந்த யூதர்களுக்கு ஒருத்தனுக்கும் புரியல. தப்புன்னு புடிச்சிட்டான் பாயிண்ட. எனக்கே நான் சொன்னாலே எல்லாம் நடக்குன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் ஆண்டவரே, நீங்க சொன்னா நடக்காதா? நீங்க அதனால என்ன பண்ண வேண்டாம், லொங்கு லொங்குன்னு என்ன பண்ண வேண்டாம், நடந்து அடுத்த ஊருக்கு எல்லாம் வர வேண்டாம், டைம் வேஸ்ட். இங்க இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தையை கொடுங்க அப்படின்னு. இத பார்த்துதான் இயேசு என்ன சொல்றாரு, 10வது வசனம் சொல்றாரு படிங்க. இத பார்த்துதான் இயேசு என்ன சொன்னார்னா, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, எதை பார்த்து பெரிய விசுவாசம்ட்டாரு? என் வீட்டுக்கு வராதீங்க, கை வச்சு ஜெபம் பண்ணாதீங்க, எதுவும் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் சுகமாயிருவான். இத ஆண்டவர் எப்படி சொல்றாரு? பெரிய விசுவாசம்ட்டார். கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ன்றார். இஸ்ரவேல்ல கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, காணவில்லை. இது எப்படி நடந்தது? ஹவு டிட் திஸ் ஹேப்பன் அப்படின்னா, அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் ஒரு அதிகாரத்துல இருக்க மனுஷன், அவனுக்கு அதிகாரம் எப்படி செயல்படுதுன்னு தெரியுது அவனுக்கு. he understands the power and the process of authority. ஒரு அதிகாரம் எப்படி செயல்படுகிறது, ஒரு அதிகாரம் எப்படி அது மூவ் ஆகுது, அந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது. ஒரு அதிகாரத்துல இருந்து எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு புரியுது. how to receive from authority. சோ ஒரு அதிகாரத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும்னா அந்த அதிகாரத்துக்கு நீங்க என்ன பண்ணுமா, கீழ்பட்டு இருக்க வேண்டியதா இருக்கிறது. யூ நீட் டு சப்மிட் அண்ட் ஹானர் தட் அத்தாரிட்டி. ஒரு அதிகாரத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும்னா அந்த அதிகாரத்துக்கு நீங்க கீழ்பட்டு அந்த அதிகாரத்தை கனம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதுங்களா இல்லையா? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? நீங்க கீழ்பட்டு அதை சப்மிட் பண்ணி கனம் பண்ணும் பொழுது அந்த அதிகாரத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு தேவையான காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. This is how honor works. Hallelujah. ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. பிரபலமா நான் பார்த்திருக்கேன், கிறிஸ்துவ உலகத்துல பார்த்திருக்கேன். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பிரேயர் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. ஒரு பிரேயர் பாயிண்ட் ஒரு 10 ஊழியக்காரருக்கு அனுப்புவாங்க. ஒரே பிரேயர் பாயிண்ட் தான் 10 ஊழியக்காரருக்கு போகும். சரிங்களா? சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாரையுமே அவங்க என்ன பண்ணல, ஹானர் பண்ணல. அதுதான் அதுக்கு அர்த்தம். யாரையுமே அவங்க ஹானர் பண்ணல. அவங்க என்ன பண்றாங்க, சரி இவருக்கு அனுப்புவோம், அவருக்கு அனுப்புவோம், அப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தருக்கு அனுப்புவோம், அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராஃபிட் இருக்கா, அவருக்கு ஒண்ணு அனுப்புவோம், இவருக்கு ஒண்ணு ஆர்டர் பண்ணுவோம். யாருமே ஹானர் பண்ண, அதனால அவங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாத்துட்டேன் அதெல்லாம். சரிங்களா? 10 பேருக்கு அனுப்புவாங்க, ஒரே பிரேயர் ரிக்வஸ்ட் 10 பேருக்கு போவோம், அவனுக்கு ஒண்ணுமே நடக்காது. சில பேர் பிரேயர் ரிக்வஸ்டே கொடுக்க மாட்டாங்க. ஹலோ, சில பேர் பிரேயர் ரிக்வஸ்டே கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே நடக்குது. ஏன்னா அவங்க தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ண பழகி விட்டார்கள். ஹல்லேலூயா. என் மீட்டிங் வரவங்கள நிறைய பேர் இருக்காங்க, பிரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க என்கிட்ட. ஆனா சாட்சி சொல்லுவாங்க கரெக்டா. பிரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் வராது, எப்பயாவது ஒரு வாட்டி கேட்பாங்க, பிரதர் இதுக்கு ஜோம் பண்ணணும், ரொம்ப ரேரா கேட்பாங்க, அவ்வளவுதான். மேக்சிமம் வரவே மாட்டாங்க மேக்சிமம். எத்தனை பேர் இருக்காங்க நம்ம மீட்டிங்ல? ஆனா சாட்சி, பயங்கரமான சாட்சி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்? அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, கிரண் பால் கிட்ட போய் ஜோம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. அவர் சொல்ற வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்றாரு, அதை எடுத்து ஒர்க் பண்ணாலே நடக்கும். இதுக்கு போய் அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணிக்கிட்டு, அவருக்கு போன் பண்ணிக்கிட்டு, அவருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு, சில நேரம் அவர் போனே எடுக்க மாட்டாரு அவரு. என்னங்க எனக்கு யோசிச்சு கரெக்டா இல்லையா? சில நேரம் போன் எடுக்கிறது இல்லைன்னா நீங்க எனக்காக வெயிட் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குது உங்களுக்கு, கிரண் பாலுக்கு போன் பண்ணி ஜோம் பண்ண, இப்ப நான் போன் எடுக்கல, எங்கேயோ மீட்டிங்ல போயிட்டேன், இல்ல ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டேன், எடுக்கல, தலைவலியோட உட்காந்துருப்பீங்களா? கிரண் பால் வர வரைக்கும் நான் ஒரு மாசம் கழிச்சு தான் வரேன்னு வச்சுக்கோங்க, என்ன தலைவலியோட இருப்பீங்களா ஒரு மாசமோ? என்னங்க பேசுறீங்க? இயேசு நாமத்தை தலைவலி வெளியே போ, உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு நீங்க இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, வசனத்தை எடுத்து பேசுறீங்கன்னா அது நடக்க போகுது. இதுதான் கணம், இதுதான் நீங்க ஆண்டவரை கனப்படுத்துறது. திஸ் இஸ் ரியல் ஹானர். வெள்ளை சட்டை போடுறதுனாலயோ, நகையை கழட்டுறதுனாலயோ, நல்லா கேட்டுக்கோங்க, கிளீன் ஷேப் பண்றதுனாலே கனம் பண்றது இல்லை, அதெல்லாம் கனமே கிடையாது. அதெல்லாம் வெளி வேஷம், ரிலிஜியஸ் இது ஹிப்போக்ரசி. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ரியல் ஹானர் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை எடுத்து அதை அப்படியே செய்யறது தான் ரியல் ஹானர். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம மீட்டிங் நிறைய பேர் இருக்காங்க, என்கிட்ட சொல்லுவாங்க போன் பண்ணி, பிரதர் எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, நான் உடனே இயேசுவின் நாமத்துல வெளியே போன்னு சொன்னா உடனே போச்சுருவாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை கேட்கறது. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஏன் எனக்கு சந்தோஷப்படுறேன்? ஏன்னா நான் வசனத்தை எடுத்து போதிச்சிருக்கிறேன், அந்த வசனத்தை அவங்க எடுத்து செயல்படுத்துறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேர் எனக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க இங்க மீட்டிங்ல இருக்கவங்களே, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு பிரதர். உடனே நான் கமெண்ட் பண்ண பிரதர், இயேசு நாமத்துல வெளியே போன்னு சொன்ன பிரதர், உடனே ஹீல் ஆச்சு பிரதர். எனக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, எனக்கு வந்தாங்க, என் ஜோம் பண்ண வந்தாங்க. உடனே நான் வந்து இயேசு நாமத்துல நீங்க சுகமாயிட்டாங்க. அதை கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுதான் ஆண்டவர் எல்லாரையும் செய்ய சொன்னார். ஹல்லேலூயா. இதுதான் செய்ய சொன்னார் அவர் எல்லாரையும். இதுதான் ஆண்டவரை நீங்க கனப்படுத்துறது. திஸ் இஸ் ஹானரிங் த வேர்ட் ஆஃப் காட். திஸ் இஸ் ஹானரிங் காட். திஸ் இஸ் ரியல் ஹானர். அவர் சொன்னதை எடுத்து அப்படியே அப்ளை பண்றது. எத்தனை பேர் புரியுதுங்க? எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு ஹானர் அது என்னன்னு காட்டுறேன் வாங்க. இன்னொரு ஒரு வே ஆஃப் ஹானரிங் காட் என்னன்னா, மார்க் 4ல வருது. எவிரோட மகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலவீனமா இருக்கிறா. சார் மார்க் 5ல. சோ எவிரு என்ன பண்றாரு, இயேசுவின் இடத்துல போறாரு. எவிருவே வந்து ஒரு பெரிய ஜெபாலய தலைவர். அவரே ஒரு பெரிய மேன் ஆஃப் காட் தான். அவரே பெரிய ஊழியக்காரர் அந்த காலத்துல. அவர் ஜெப ஆலய தலைவர்னா நிறைய ஜெப ஆலயங்கள் அவர் கடியில இயங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். சோ அவர் வந்து இயேசுவின் இடத்துல போறாரு. ஏன்னா மகன் ரொம்ப சீரியஸா இருக்கிறா, இவரால முடியல. பாவம் அவருக்கு வந்து தெரியல எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்றதுன்ட்டு இயேசுட்ட போறாரு. சோ பாருங்க 5:22 5:22 23 படிங்க சிஸ்டர். மார்க் 5:22 23. அப்பொழுது ஜெப ஆலை தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். நீங்க வந்து கை வச்சா பிழைச்சிருவா அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்றாரு. அவரோட பிரேயர் ரிக்வெஸ்ட் ரொம்ப கிளியரா, கிறிஸ்பா, ஷார்ப்பா இருக்கு. நீங்க வந்து கை வச்சா பிழைச்சிருவா, அவ்வளவுதான் பிரேயர் ரிக்வெஸ்ட். டன். புரியுதுங்களா? அவ்வளவுதான், டன். ஆமென். முடிஞ்சு. சோ இப்ப நல்லா கவனிங்க. சொல்லிட்டாரு. சோ போறாரு. போற வழியில அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வரா. அதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்ல, சரிங்களா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ வரா. வந்து ஆண்டவரை தொடரா. நீங்க போய் படிச்சு பாருங்க, 24ல இருந்து படிங்க. தொடரா, சுகமாகறா, அப்புறம் பெரிய சாட்சி சொல்றா. அப்படியே டைம் ஆயிருது. டைம் ஆகி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 35வது வசனம் போடுங்க. 35வது வசனம் போடுங்க. 35. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இவர் போய் இயேசுவை கூப்பிடும் பொழுது மகா வந்து உயிரோட தான் இருக்கிறா. ஆனா சீரியஸா இருக்கா, கிரிட்டிக்கலா இருக்கா, ஆனா உயிரோட இருக்கா. சரிங்களா? ஆன் த வே இயேசு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. நடுவுல கொஞ்சம் டிலே வந்துருச்சு. ஏன் டிலே வருதுன்னா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்துட்டா நடுவுல. சோ எங்கெல்லாம் வந்து இயேசு விசுவாசத்தை பாக்குறாரோ அங்க இயேசு அப்படியே நின்றுவர். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேர் காட் சீஸ் ஃபெய்த், காட் வில் ஸ்டாண்ட் தேர். நின்றுவர், அப்படியே நின்றுவர். மூவே பண்ண மாட்டார். உங்ககிட்ட விசுவாசம் பாக்குறாருன்னா அங்க உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, God sees faith, he will start working there. அவர் வேற எதுவுமே பார்க்க மாட்டாருங்க. நல்லா கேட்டுக்கோங்க. He sees only faith. விசுவாசம் இருக்கிற இடத்துல தேவன் வேலை செய்வார். நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க, எந்த கோத்திரம், குலம், எந்த ஜாதி, என்ன மொழி பேசுறீங்க, எவ்வளவு படிச்சிருக்கீங்க, பைபிள் எவ்வளவு தெரியும், எத்தனை வசனம், அதெல்லாம் ஒன்னும் பார்க்க மாட்டாரு. எந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க அதுதான் பாக்குறாரு. அதை மட்டும் தான் பாக்குறாரு, வேற எதுவுமே பார்க்கல. ஹல்லேலூயா. சோ அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருது, விசுவாசிக்குது. இயேசு நின்றாரு, அப்படியே அங்கேயே நின்றாரு. அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அந்த அம்மா வந்து பேசுது, இவரு பேசுறாரு, பெருசா போயிட்டு இருக்குது அது பாட்டுக்கு. அந்த மீன்வைல் கேப்ல அந்த டிலே ஆயிடுச்சு. அந்த பாவம் அந்த சின்ன பிள்ளை இறந்துருச்சு, எவரு மகள் இறந்துருச்சு. சோ கூட இருக்கலாம் சொல்றான், ஐயாவை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் போடுங்க. சோ அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடன் ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. ரொம்ப முக்கியமானது. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. சரிங்களா? அடுத்தது படிங்க, போடுங்க, அப்படியே போட்டே வாங்க. 37. பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புவீர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகின்றது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார்கள் என்றார். அடுத்தது அதுக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ண, அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடே
வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து. நல்லா கவனிக்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வந்து என்னன்னா, எந்த இடத்துல கனம் வேலை செய்யுது? வேர் ஹானர் ஒர்க்ஸ். ஹானர் டஸ் நாட் ஒர்க் வேர் தேர் இஸ் கம்ப்ளைனிங், கிரையிங் அண்ட் கிரிப்பிங். புலம்புற இடத்துல, அழுகிற இடத்துல, குறை சொல்ற இடத்துல கனம் வேலை செய்யாது, விசுவாசம் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் வந்து நல்லா பார்த்து எந்த எந்த நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க, ஒரு பிரச்சனை வந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா விசுவாசம் வேலை செய்யாது. நீங்க அழுகிறதுனால எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கண்ணீர் விட்டு அழுது கெஞ்சுறனால எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க அழுக அழுக இருக்கிற விசுவாசமும் காலியாயிரும் எல்லாமே. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க அழுகிறதுனால இருக்கிற விசுவாசமும் போயிடும். இயேசு வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அழுக இருக்கோ அங்கெல்லாம் வெளியே போன்றாரு. கிளம்பு கிளம்பு, நீ கிளம்பு, நீ ஒன்னும் தேவையில்லை. இயேசு அங்க போயிட்டு இயேசு பாவம் எல்லாம் பார்க்க மாட்டாரு. இந்த பாவம் அழுகுறாங்க, கிளம்பு. என்கிட்ட சில பேர் வருவாங்க பிரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு, அழுதாங்கன்னா ஃபர்ஸ்ட் அழுக ஸ்டாப் பண்ணுங்கன்ற. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் யுவர் கிரைங். கிரைங் வில் நாட் பிரிங் ரிசல்ட்ஸ். அழுகிறது ரிசல்ட்டை கொண்டு வராது. நீங்க அழுகிறதுனால ஒண்ணும் நடக்காது, எழுதி வச்சுக்கோங்க. அழுக சில நேரம் துக்கத்துல அழுக வருது, அழுது முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க. அடுத்த வேலை என்னது? விசுவாசத்துல எலும்பு. சில பேர் பார்த்தா 24 மணி நேரம் அழுதுகிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஆண்டவரே என்ன பண்ணீர், ஆண்டவரே என்ன அழுதுகிட்டே இருப்பான். ஒன்னும் நடக்காது. என்கிட்டயும் போன் பண்ணி அழுவாங்க. நான் சொல்ல முதல்ல அழுகையை நிறுத்தினாதான் நான் ஜபமே பண்ணுவேன். அழுதா ஜபம் பண்ண மாட்டேன்றோம். இது வந்து பைபிள்ல இருக்க ஒரு பெரிய பிரின்சிபல். பாருங்க, மார்க் 5 இதை பாக்குறோம். இதேதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9க்கு வாங்க. அப்போஸ்தலர் 9, ஆக்ட்ஸ் சாப்டர் 9க்கு வாங்க. அங்க டார்கஸ் என்ற ஒரு வயதான ஒரு விதவை, அவ இறந்து போயிருவாங்க. அந்த அம்மா இறந்துருவாங்க. அப்போ பேதுருவை வந்து அழைத்து கொண்டு வருவாங்க. பேதுருவை கூட்டிட்டு வருவாங்க. 39. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தோற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்ன நடக்குதுன்னா, பேதுரு போறாரு. டார்கஸ் அம்மா இறந்துருச்சு. சரிங்களா? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஃபெலோஷிப், பிரேயர் ஃபெலோஷிப்ல இருக்கவங்க சேர்ந்தாங்க. சேர்ந்து ஒரே அழுக. ஐயா பாருங்க ஐயா, எங்க அம்மா செஞ்ச பேக பாருங்க ஐயா, எங்க அம்மா செஞ்ச சட்டைய பாருங்க ஐயா. ஒன்னு கட்டி பிடிச்சிருந்தா பாத்துறீங்களா? சில பேர் பாத்துறீங்களா? ஓனினா கட்டி பிடிச்சு அழுவானுங்க நம்மள போட்டு. கட்டி பிடிச்சா ஐயா பாருங்க ஐயா, ஐயா ஐயா எப்படி இருந்தாங்க ஐயா, மகராசி ஐயா, சோறு போட்டுச்சு ஐயா, அந்த அம்மா தான் எங்களுக்கு சோறு போட்டுச்சு, அந்த அம்மா தான் எங்களுக்கு கஞ்சி ஊத்திச்சு, அந்த அம்மா தான் கிறிஸ்துமஸ்க்கு கேக்கு கொடுத்துச்சு, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுறாங்க. அதுக்கு பேதுரு என்ன பண்ணார்? அடுத்த வருஷம் போடுங்க. பேதுரு எல்லாரையும் என்னங்க பண்ணாரு? பேதுரு என்ன பண்ணாரு? பேதுரு அவரு கூட சேர்ந்து அழுதாரா? என்னங்க அப்படியாம்மா? இந்த அம்மா தான் உனக்கு சட்டை சொல்லி குடிச்சா, இந்த அம்மா தான் உனக்கு வஸ்திரம் பண்ணி குடிச்சா, இந்த அம்மா தான் சோறு போட்டுச்சா, இந்த அம்மா தான் கிறிஸ்துமஸ்க்கு கேக்கு கொடுத்துச்சா, இந்த அம்மா தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துச்சா? அழுதாரா கூட? வெளியே போ. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து. Hallelujah. If faith has to work, complaining, cribbing and crying has to stop in the name of Jesus. விசுவாசம் வேலை செய்யணும்னா அழுகிறது, கூச்சல் போடுறது, கண்ணீர் வடிக்கிறது, மூக்கு சிந்துறதெல்லாம் நிறுத்தணும் முதல்ல இயேசு நாமத்தில். இல்லைன்னா விசுவாசம் வேலை செய்யாது. Hallelujah. We are in the very serious business of the kingdom of God. Hallelujah. We are in a very serious business. நம்ம ஒன்று விளையாட்டு காரியத்தில் இல்லை, ரொம்ப சீரியஸான ஒரு காரியத்தில் இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒரு காரியத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம நாட் இன் நார்மல் திங். அழுது மூக்க சிந்திட்டீங்கன்னா ஒன்னும் நடக்காது. சரிங்களா? பேதுரு பாருங்க போய் நிக்கிறாரு. நின்ன உடனே என்ன சொல்றாரு? பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து. ஹalleluya. I love Peter. எனக்கு அதனால பேதுரு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பைபிள்ல எனக்கு பிடிச்ச டிசைபிளே பேதுரு தான். ரொம்ப பிடிச்சது பேதுரு தான். தைரியமா பண்ணுவார், தைரியமா இறங்கி வேலை செய்வார், ஒருத்தருக்கும் பயப்பட மாட்டார். ஹalleluya. அங்கதான் விசுவாசம் வேலை செய்யுங்க. அங்கதான் விசுவாசம் வேலை செய்யும். இவர் என்ன சொல்லுவாரு, அவர் என்ன சொல்லுவாரு, இவர் கோச்சிப்பார், அவர் கோச்சிப்பாருன்னா ஒண்ணும் நடக்காது. ஒன்னும் நடக்காது. எவன் கோச்சுக்கிட்டானே? ஐ வாண்ட் ரிசல்ட்ஸ். எனக்கு ரிசல்ட் வேணுங்க. எனக்கு இந்த வியாதி சுகமாகணும். இவர் கோச்சிப்பாருன்னா என்னால ஊழியம் பண்ண முடியாது. எனக்கு வேணும். ஐ வாண்ட் டு see ரிசல்ட். கோச்சுக்கிட்டா கோச்சுக்கோங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? பேதுரு அங்க போயிட்டு ரொம்ப இது பார்த்தாரா? ஐயோ
இவங்க எல்லாம் பாவம், வயசான இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாவம். அனுப்ப, கிளம்புமா, நீ கிளம்பு. எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? வை டிட் யூ கால் மீ? என்னை கூப்பிட்டதுக்கு காரணம், இந்த அம்மா வியாதியில இருக்கு, இந்த அம்மா மரித்து போயிடுச்சு, அதனால வாங்க ஜோம் பண்ண கூப்பிட்டீங்க. அப்ப லெட் மீ டூ மை ஒர்க், என் வேலையை செய்ய விடுங்க அப்படின்றது. ஹல்லேலூயா. நான் விசுவாசம் பாருங்க, பேதுருவோட விசுவாசம். எங்க இருந்து கத்துக்கிட்டாரு இத? எங்க இருந்து கத்துக்கிட்டாரு? மார்க் 5ல இருந்து கத்துக்கிட்டாரு. இயேசு யாரை கூப்பிட்டு போனாரு? யோவான், யாக்கோபும் பேதுருவும் தான் கூப்பிட்டு போறாரு. அப்ப இயேசு போனோடனே சத்தம் கேக்குது, எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. யாரு? அந்த பொண்ணு எவ்விரு மகள் செத்து போனா அழுதுட்டு இருக்காங்க. இயேசு எல்லாம் கிளம்பு கிளம்பு, உன்னை யாரு உள்ள விட்டா, கிளம்பு, வெளியே போ வெளியே போ, என்ன அழுதுகிட்டு இருக்க, எல்லாம் வெளியே ஓடு, கிளம்பு வெளியே. துரத்தி விடுறாரு எல்லாரையும். துரத்தி விட்டுட்டு கையை வைக்கிறாரு, நடக்குது பாருங்க. இயேசு என்ன பண்றாரு பாருங்க. 9:10 எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காலிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றால், அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தான். எல்லாரையும் துரத்திட்டு தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். இதுதான் நீங்க பண்ணணும் இன்னைக்கு. இதுதாங்க நீங்க பண்ணணும். திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டு. யூ ஹேவ் டு சேஸ் crying and cribbing and complaining out of your life. உங்க வாழ்க்கையில இருந்து முறுமுறுக்கிறது, புலம்புறது, அழுகிறது எல்லாத்தையும் துரத்தி விடுங்க. எல்லாத்தையும் துரத்தி விடுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் துரத்தி விடுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, மரித்தே போயிருந்தாலும் சொல்றேன், துரத்தி விடுங்க வெளியே. நம்மளுடைய தேவன் மரித்து போன காரியங்களை உயிரோட எழுப்புகிற, உயிர்ப்பிக்கிற தேவன். Hallelujah. Our God is a God who gives life to the dead. ஒரு காரியம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவ்வளவுதான். டாக்டர் ரிப்போர்ட் சொல்லிருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு பிரதர். இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்டே கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. 4th ஸ்டேஜ் சொல்லிட்டாரு. ஏன் 7th ஸ்டேஜ் 10th ஸ்டேஜ் கூட சொல்லட்டுங்க. டாக்டர் கடவுளா? கிடையாது. என் தேவன் கல்வாரி சிலுவையில உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிச்சார். நீங்க சொல்லுங்க, ஐ ரெஃப்யூஸ் டு பிலீவ் தி டாக்டர்ஸ் ரிப்போர்ட். நான் மருத்துவரோட அறிக்கையை நான் விசுவாசிக்க மாட்டேன், அதை நம்ப மாட்டேன். நான் என் கல்வாரி சிலுவையில இயேசு செய்ததை மட்டும் தான் நம்புவேன் நீங்க சொன்னீங்கன்னா, you will see the glory of God manifest in your life. Hallelujah. தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாக வருவதை நீங்க பாப்பீங்க. You will see the glory of God manifest. வெளியரங்கமாக பாப்பீங்க. Everybody will start seeing the glory in your life. Hallelujah. Praise God. Glory to God. Amen. இன்னைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையில அழுக இருக்காது, என் வாழ்க்கையில முறுமுறுக்கிறது இருக்காது, என் வாழ்க்கையில இந்த கம்ப்ளைண்ட் பண்றது இருக்காது. இதெல்லாம் எதாவது துரத்துறேன், இயேசு நாமத்துல துரத்துறேன்னு சொல்லுங்க. அப்ப பாருங்க விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. என் வாழ்க்கையில வெறும் தேவனோட வார்த்தைக்கு மட்டும்தான் முதலிடம். ஹல்லேலூயா. நான் தேவனோட வார்த்தையை மட்டும்தான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே விசுவாசிப்பேன், அதை அப்படியே செயல்படுத்துவேன். I will believe what God has said and I will do what God has said. பாருங்க விசுவாசமானது. பாருங்க இந்த மார்க் 5க்கு வந்துருங்க. Faith does not change according to situations. விசுவாசமானது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறாது. அப்படி மாறிச்சுன்னா அது விசுவாசமே கிடையாது. ஏன்னா விசுவாசமானது வார்த்தையின் மேல் கட்டப்பட்டது. Faith is built on the word of God. It is not built on your emotions and your feelings. It is not built on situation. விசுவாசம், நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னு பாருங்க. எவ்ரி வராருல்ல, அது மார்க் 5க்கு வந்துருச்சு. அவங்களெல்லாம் துரத்தி விடுறாருல்ல. துரத்தி விட்டோன்னா என்ன பண்ற, இயேசு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அந்த பிள்ளை எழுப்பி விடுறாரு. 41 மார்க் 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்ப நல்லா கவனிங்க, இதை மட்டும் பாருங்க. 35வது வசனத்துலதான் சொல்றாங்க. மார்க் 5:30 தான், போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, பிள்ளை இறந்துட்டான்றாங்க. அதுல இருந்து 41வது வசனம் வரைக்கும் கவனிச்சு பாத்தீங்கன்னா, எவிரு என்ன பேசினார்னு வசனம் எதா இருக்குதா? கவனிச்சு பாருங்க. எவிரு ஏதாவது பேசினார் வசனம் இருக்கா பாருங்க. அப்படியே பாருங்க. ஒரு 5 வருஷம் தான் கடகடன்னு பாருங்க. 35ல இருந்து ஒரு வருஷமா போடு விஜய், டக்கு டக்குன்னு போடு பாருங்க. இங்க எவரு ஏதாவது பேசினாரா? இங்க எவரு பேசின மாதிரி இருக்கா? இல்ல. வந்தவன் தான் சொல்றான், போதகரை வருத்தப்படுத்தாது. அடுத்த வருஷம் இங்க இயேசு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதேன்றாரு. அடுத்தது இயேசுதான் பேதுரு, யோவான், யாக்கோபையும் கூட்டிட்டு போறாரு. அடுத்தது இயேசுதான் என்ன பண்றாரு, ஜெபாலய தலைவரோட வீட்டுக்கு போனோன்னு சத்தம் கேக்குது. சந்தடியும் மிகவும் அழுத புலம்புகிற சத்தம் பாக்குறாரு. அடுத்தது உள்ளே பிரவேசித்து எல்லாரும் என்ன பண்றாரு, ஏன் அழுறீங்க, பொண்ணு மறிக்கவில்லை, நித்திரை இருக்கிறா, தூங்கிட்டு தான் இருக்கா, எழுப்பி விட போறன்றாரு. அடுத்தது
அதற்கு அவரை பார்த்து எல்லாம் நகைத்தார்கள். உடனே இயேசு என்ன பண்றாரு? எல்லாரும் துரத்தி விடுறாரு, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி. இயேசுதான் அடுத்தது 41. அடுத்து என்ன பண்ற? இயேசு தலிதா குமி, சிறு பெண்ணை எழுந்திரு என்றார், எழுந்துட்டான். இங்கே எவரு பேசின மாதிரி ஒரு வசனம் கூட இல்ல. எவரு பேசின மாதிரி ரெக்கார்டு எங்க இருக்குன்னா மார்க் 5ல எப்ப பேசுறாரு? 23 போடுங்க, 23 போடுங்க. அங்கதான் எவரு பேசுறாரு. ஃபர்ஸ்ட் பேசினார் பாத்தீங்களா? என்ன பேசினாரு இவரு? மார்க் 5:23 போடுங்க. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள். சோ எவரு சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நீங்க வந்து கை வச்சா, ஆண்டவரே நீங்க வந்து கை வச்சு ஜெபம் பண்ணா, நீங்க என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணா, என் பிள்ளை மேல கை வச்சா, என் பிள்ளையோட மரண அவஸ்தை நீங்கி அவள் ஆரோக்கியம் ஆயிருவா, அவ ஹீல் ஆயிருவா, அவ எழும்பிடுவா. இதுதான் எவரோட ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் த ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபெய்த் கன்ஃபெஷன் ஆஃப் ஜெய்ரஸ். எவரோட விசுவாச அறிக்கை இதுதான். விசுவாசத்துல எவரு பேசின வார்த்தை இதுதாங்க. இதுக்கப்புறம் எவரு எதுவுமே பேசல. இதுதான் விசுவாசம். ரியல் ஃபெய்த் இஸ் ஸ்பீக்கிங் வாட் யூ வாண்ட் டு see based on the word of God. விசுவாசம் என்றால் நீங்க எதை பார்க்கணும் என்று விரும்புகிறீங்களோ வசனத்தின் மேல நின்று அதை மட்டும் பேசுவதுதான். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி பேசுறது விசுவாசம் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்க எனக்கு போன் பண்றீங்க, போன் பண்ணி பிரதர் எனக்கு இப்படி இருக்குது ரிப்போர்ட், நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், கர்த்தருடைய தழும்புகளா நான் சுகமாயிட்டேன்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. நானும் உங்களுக்கு ஜோம் பண்றேன், இயேசு நாமத்துல உங்கள் விசுவாசத்தின்படி அப்படியே ஆகட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஜோம் பண்ண திருப்பி அடுத்த வாரம் போன் பண்றீங்க. போன் பண்ணிட்டு பிரதர் அப்ப ஸ்கேன் பண்ண டாக்டர் சொல்லிட்டாரு ரொம்ப மோசமாயிருச்சு, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியலன்னா அப்போ உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ரிப்போர்ட் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஹலோ நல்லா கேளுங்க, ரிப்போர்ட் மாறிக்கிட்டே இருக்கலாம், உங்க விசுவாசம் மாறக்கூடாது. விசுவாசம் ஒரே விசுவாசம் தான். என்னது? அவர் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். டாக்டர் என்ன சொன்னாலும் உங்க வாயில இருந்து என்ன வரணுங்க? அவர் தழும்புகளால் சுகமாயிட்டேன். டாக்டர் நீ பிழைக்கவே மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நான் பிழைத்திருந்து என்ன பண்ண? நான் பிழைத்திருந்து தேவனுடைய மகிமையை என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன். ஐ வில் லிவ் அண்ட் ஐ வில் டிக்ளேர் த க்ளோரி ஆஃப் காட். இதை தான் வாயில்னு சொல்லுவோம். டாக்டர் என்னன்னு சொல்லட்டும், அவர் என்ன வேணா சொல்லட்டுங்க. டாக்டர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் சரிங்களா? நான் தேவனுடைய வார்த்தை தான் நிற்கும். ஹல்லேலூயா. தேவனோட வார்த்தையை தவிர எது நிக்காது. அவர் என்ன வேணா சொல்லட்டும், நீ நாளைக்கே செத்துருன்னு சொல்லட்டும், இல்ல 2 நாள்ல செத்துருன்னு சொல்லட்டும், ஒரு வார்த்தை என்ன வேணா சொல்லட்டும், நீங்க ஒண்ணு தான் சொல்லணும், ஐ ஷால் லிவ் அண்ட் டிக்ளேர் த க்ளோரி ஆஃப் காட். நான் பிழைத்திருந்து தேவனுடைய மகிமையை நான் பறைசாட்டேன். இதை மட்டும் தான் நீங்க சொல்லணும். லெட் ஹிம் சே வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் டு சே. ஹி இஸ் நாட் காட். யுவர் காட் இஸ் யுவர் காட். அவரா கடவுளு? டாக்டரா கடவுளு? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் ஓவர் யுவர் லைஃப். இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய கர்த்தரா இருக்கிறார். இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். அதனாலதான் பாத்தீங்கன்னா வாயை திறக்கலையாம, வாயை திறக்கல, அவரு சைலண்டா இருக்காரு. பொருளை செத்துருச்சுனா அப்படியே இருக்காரு. கண்டிப்பா மனசுல வந்திருக்கும், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இயேசு கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்குமேன்ட்டு. இயேசு சொல்றாரு, இயேசு டக்குன்னு திரும்பி சொல்றாரு. எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி இயேசு திரும்பி சொல்றாருல்ல, மார்க் அந்த வசனத்தை போட்டு பயப்படாத விசுவாசம் உள்ளவன அந்த வசனத்தை போடு விஜய். டக்குன்னு அந்த வசனம் வந்தோடனே இயேசு திரும்பிட்டாரு. 34 போடு விஜய். பயப்பட 36 இயேசு அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடன் ஜெபாலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாரு. ஏன் சொல்ற? ஏன் பயப்படாதுன்றாரு? பயத்துல கண்டதையும் உளறக்கூடாது. பயத்துல உளரக்கூடாது. அதுதான் இயேசு சொல்றாரு. நம்ம பயத்துல உளருவோம், ஏதாவது உளறிட்டு இருப்போம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை. நிறைய பேர் இதுவரை ஒண்ணு புடிச்சிட்டாங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை. ஹலோ என்னங்க இப்படி எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றான்னு தெரியல. பாருங்க, இது பாருங்க மல்கியா புஸ்தகம் எடுங்க, பழைய ஏற்பாட்டுல பாருங்க, முடிக்க போறோம் நம்ம. finish this. I declare a prophetic word right now. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உங்க மேல நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். மல்கியா புஸ்தகம் தான் வந்து பழைய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகம். The last book in the New Testament. Sorry, in the Old Testament is the prophetic book of Malachi. ஆமென். கடைசி புஸ்தகம் தான். அங்க மல்கி எழுதுறாரு. அதுக்கப்புறம் மத்தேயு வருது. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 300-400 வருஷம் வந்து தேவ சத்தமே கேட்கப்படல. டார்க் ஏஜஸ் அப்படின்றாங்க. மலாக்கிக்கும் மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 300-400 வருஷம் இருக்குது. தேவ சத்தம் கேட்கப்படல. அதனால்தான் ஒரு தீர்க்கதரிசியுமே எதையுமே பேசல.
டார்க் ஏஜஸ் ஆஃப் த சர்ச் ஆஃப் த ஜூவிஷ் இது இஸ்ரேலுக்கு டார்க் ஏஜஸ். அப்புறம் மத்தேயு வந்த பிறகுதான் திரும்ப தேவ சத்தம் கேட்க போகுது. மத்தேயோட புத்தகம்னா இயேசு வந்த பிறகு. ஹல்லேலூயா, ஆமென். சோ மல்கியா புத்தகத்துல எப்படி எழுதுறாரு பாருங்க, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்களாம். நம்ம யாரை வருத்தப்படுத்துறோமா? கர்த்தரை வருத்தப்படுத்துறோமா? எப்படி வருத்தப்படுத்துறோமா? ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்றீர்கள். மல்கியா தீர்க்கதரிசி பேசுறாரு இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட. எப்பா உன் வார்த்தையினால ஒரு ஆண்டவரை வருத்தப்படுத்திட்டு இருக்கப்பா. அப்ப அவனுங்க எல்லாம் கேட்கறானுங்களாம், அது என்ன, எப்படி நாங்க ஆண்டவர் வருத்தப்படுத்த முடியும்? எப்படி நாங்க ஆண்டவரை வருத்தப்படுத்துறோம் நீங்க எப்படி சொல்லலாம்? அது எப்படி அது நடக்குது அப்படின்னா அதுக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு பாருங்க. பொல்லாப்பை செய்கிறவனவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், எப்படி வருத்தப்படுத்துறாங்க பாருங்க, நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமா இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படின்றார். அதாவது என்ன சொல்றாருன்னா, பொல்லாப்பை செய்கிறவன் கர்த்தரின் பார்வையில் நல்லவன், அப்படிப்பட்டவன் அவர் பிரியமா. நம்ம சில பேர் பாக்குறாங்களா, சில பேர் சொல்றாங்க, என்கிட்ட விசுவாசிகளே சொல்லிருக்காங்க, பிரதர் என் சொந்தக்காரங்க இருக்காங்க பிரதர், என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடவுள் தெரியாது, இயேசுவை தெரியாது, ரட்சிக்கப்படல, ஆனா அவங்க நல்லா இருக்காங்க பிரதர், அவங்க நல்லா இருக்காங்க பிரதர், ஒரு குறையும் இல்ல பிரதர், அவங்களுக்கு எல்லாம் கடவுள் செய்யறாரு, எனக்கு ஏன் பிரதர் செய்ய மாட்டாரு? என்னங்க, எத்தனை பேர் அப்படி சொல்லிருக்கீங்க? நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஏன் நானே சொல்லியிருக்கேன், ஒத்துக்கிறேன், நானே கை தூக்குறேன் பாருங்க, நானே சொல்லியிருக்கேன் ஒரு காலத்துல, இப்ப கிடையாது, ஒரு காலத்துல சொல்லிருக்கமா இல்ல. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கடவுளே தெரியாது, அவனுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரன் அவன் நல்லா இருக்கிறான், எதிர் வீட்டுக்காரனுக்கு இயேசுவே தெரியாது, அவன் நல்லா இருக்கிறான். நான் ஆண்டவரை கும்பிடுறேன், மெய்யான தேவனை கும்பிடுறேன், வசனத்தை படிக்கிறேன், அறிக்கை பண்றேன், ஜெபம் பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்க மாட்டேங்க. கரெக்டா இல்லையாங்க? பாருங்க, பைபிள்ல இல்லாத காரியமே கிடையாது. அதனாலதான் எனக்கு பைபிள் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னெல்லாம் யோசிக்கிறேனோ அதெல்லாம் பைபிள் எழுதி வச்சுட்டாங்க. நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் இங்க இருக்குது. அதான் பைபிள் இஸ் a very contemporary book. பைபிள் மாதிரி ஒரு அருமையான புத்தகம் கிடையாது. ஆனா அதுக்கு யாரும் படிக்கிறது இல்லை. அதை விட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்குது. வெரி வெரி கண்டெம்பரரி புக்னா பைபிள். கண்டெம்பரரி இந்த காலத்துக்கும் பொருந்தின ஒரு புத்தகம் என்றால் அது பைபிள் தான். இட் இஸ் நாட் an ancient book, it is a contemporary book. இன்னும் 2000 வருஷம் கழிச்சு நீங்க பைபிள் படிச்சாலும் அப்படியே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது பேசும் பைபிள். Very powerful and contemporary book. ஏன்னா it is written by the Spirit of God. Hallelujah. இது ஒரு மனுஷனோட வார்த்தை கிடையாது, தேவனுடைய வார்த்தை, அவருடைய பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்டது. ஆமென். சோ நம்ம என்ன சொல்றோம்? இதான் சொல்றோம்ல, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், ஆண்டவர் அறியாதவன் நல்லா இருக்கிறான் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்றாரு. இப்படி சொன்னா யாரை நீங்க வருத்தப்படுத்துறீங்களா? யாரை வருத்தப்படுத்துறீங்க? கர்த்தரை வருத்தப்படுத்துறீங்க. இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுங்க, நான் கர்த்தரை வருத்தப்படுத்த மாட்டேன். I am not going to vary the Lord. Hallelujah. I am not going to vary the Lord. நான் கர்த்தரை வருத்தப்படுத்த சொல்லுங்க. இன்னையில இருந்து நான் கர்த்தரை வருத்தப்படுத்தப்படுது. மனம் திரும்புங்க எல்லாரும். ஆண்டவரே, நான் உங்களை இனிமேல் நான் என்ன பண்ண வருத்தப்படுத்த மாட்டேன், இந்த மாதிரி பேச மாட்டேன் ஆண்டவரே. Hallelujah. இது எனக்கு என்ன ஏன் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இது வருத்தம் தான் படுறேன் அப்படின்னா ஆண்டவர் வருத்தப்படுறாரு. சரி, ஆண்டவர் உங்களை வெறுக்கல, வருத்தப்படுறாரு. இது எப்படி இருக்குன்னா, என் பிள்ளை எங்க அப்பாக்கு என் மேல பாசமே இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கு எனக்கு, அதுக்கு எங்க அப்பாக்கு என் மேல பாசமே இல்லைங்க, எங்க அப்பா என்ன அப்படின்னா எனக்கு எவ்வளவு மனசு உடையுங்க. உங்க பிள்ளைங்க அப்படி சொன்னா உங்களுக்கு எவ்வளவு மனசு உடையும் யோசிச்சு பாருங்க. சந்தோஷமா இருப்பீங்களா? நீங்க மனசு உடைஞ்சிட மாட்டீங்க. இதுதான் நம்ம பண்றோம் ஆண்டவருக்கு, இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேசி அவர் மனசு வருத்தப்படுறாரு. சோ இதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? எப்படி பதில் கொடுத்தாரு பாருங்க. 3:1 போடுங்க, அப்படியே மல்கியா 3:1 போடுங்க. அடுத்த வசனம் மல்கியா 3:1 என்ன செய்தார் பாருங்க ஆண்டவர். இதோ இது ஆண்டவர் செய்யறார். கர்த்தரை வருத்தப்படுத்துறோம். எப்படி? அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், கர்த்தரை தெரியாதவன் நல்லா இருக்கான் அப்படின்னு நம்ம வருத்தப்படுத்திட்டோம் அவரை. அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. மல்கியா 3:1, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். ஹல்லேலூயா. இது யாரை பத்தி எழுதியிருக்குங்க? யாரை பத்தி எழுதிருக்கு? யோவான் ஸ்நானகனை பத்தி எழுதிருக்கு. யோவான் ஸ்நானகர், ஜான் த பேப்டிஸ்ட் யாருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ கேட்கிற, உனக்காக நான் என்ன பண்ணேன்னு கேட்கிற, உனக்கு நான் எதுவுமே பண்ணலன்னு நீ சொல்ற, நான் என் தூதனை அனுப்புறேன், உனக்காக என் தூதனை அனுப்புறேன், என் ஊழியக்காரன் அனுப்புறேன், யோவான் ஸ்நானகனை அனுப்புறேன். அவன் போய் என் பிள்ளை இயேசு கிறிஸ்து வருவதற்கான வழியை அவர் என்ன பண்ணார்? ஆயத்தப்படுத்துவார். ஏன் இயேசு கிறிஸ்து வர வேண்டியதா இருக்கு? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகணும், அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வர வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. சாபம் நிறைந்த நம்மளுடைய வாழ்க்கையில
ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, ஆண்டவர் என்ன செய்தார்? என்ன கிடையாது. இயேசுவை பாருங்க. லுக் அட் ஜீசஸ். இயேசுவை பாருங்க. லுக் அட் ஜீசஸ். டோன்ட் ஸ்பீக் சச் வேர்ட்ஸ். நெவர் ஸ்பீக் சச் வேர்ட்ஸ். ஆண்டவர் என்ன செய்தார்ன்ற வார்த்தையை பேசவே பேசாதீங்க. வாயை திறந்து பேசவே பேசாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் என்ன செய்தார்னு பேசுனீங்கன்னா ஆண்டவர் வருத்தப்படுறாரு. பிசாசு தான் சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார் நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவர் வருத்தப்படுவார். ஐயோ, என் பிள்ளை இப்படி சொல்லிருச்சு, இவளுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், இவனுக்காக நான் எவ்வளவு பண்ணிட்டேன், என் சொந்த குமாரனே அனுப்புனேனே, ரத்தத்தை சிந்தினேனே, இவன் இப்படி சொல்லிட்டானே. பிசாசு உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஆய் சூப்பர்ரா, இதுதான் இப்படிதான் அவன் சிரிச்சுட்டு இருப்பான் உட்காந்து. ஆண்டவர் வந்து கண்ணீர் விடுறாரு, என் பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அதனாலதான் ஆண்டவர் யார் அனுப்புனாரு? அவர் தூதனை அனுப்புனார். He sent his messenger. Behold, I send my messenger and he will prepare the way before me. அப்பொழுது பாருங்க, அந்த தூதன் வந்து எனக்கு முன்பாய் போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தாசனுமானவர் தாதுமானவர் தம்முடைய ஆலயத்தில் தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன பகுதி. மல்கியா 3:1 இயேசு கிறிஸ்துவை பத்தி எழுதியிருக்கு. நீங்க தேடுகிற ஆண்டவரை நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். He will suddenly come to his temple. இயேசு வந்தாராங்க. யாருமே நினைக்காத நேரத்துல இயேசு தோன்றினார் இந்த உலகத்துல. கவனிச்சு பாத்தீங்களா? 400 வருஷம் டார்க் ஏஜஸ். யூதர்கள் பாத்தீங்கன்னா மல்கியால இருந்து இயேசு பிறக்கிற வரைக்கும் 400 வருஷம் நத்திங் வாஸ் ஹேப்பனிங். நோ வாய்ஸ் ஆஃப் காட், நோ ப்ராஃபிட், நத்திங். அப்படியே டார்க் ஏஜஸ். வெறும் பரிசேயர் சதிசேயர் தான் இருக்கிறாங்க. வெறும் மதம் மட்டும்தான் இருக்கு. சடன the star of Jacob, ஜீசஸ் கிரைஸ்ட், தாவீதின் குமாரர் அங்க சடன பறக்கிறார். தீவிரமாய் suddenly he appears. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோட தான் அங்க இருக்கிறாருங்க. தீவிரமாய் உங்க வாழ்க்கையில அவர் செய்வார். Hallelujah. Suddenly things will start happening in your life. I want to tell you prophetically, I am prophetically declaring. Hallelujah. Suddenly things are going to move in your life. Suddenly நீங்க நினைத்து பார்க்காத நேரத்துல காரியங்கள் அப்படியே மாறப்போகுது. கடன்னு மாறப்போகுது. Hallelujah. Suddenly is going to do. எப்படி யாருமே நினைக்காத நேரத்துல ஆண்டவர் வந்து பிறந்தாரோ, யாருமே எதிர்பார்க்கல. தீர்க்கதரிசியில தேவ சத்தம் கேட்கல. 400 வருஷம் அப்படி இருள் அடைஞ்சு கிடக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் இருள இருக்கிறாங்க. ரோமருடைய ராஜ்யத்துக்குள்ள போய் அடிமையா இருக்கிறாங்க. அப்போ சடன்லி Hallelujah, the Son of God manifests. Hallelujah. யாரும் நினைக்காத நேரத்துல தீவிரமா இயேசு கிறிஸ்து பிறந்தார். எதுக்கு பிறந்தாரு? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி பிறந்தார். Hallelujah. He came to destroy the works of the enemy. Hallelujah. Glory to God. Hallelujah. Rabba halanama shakadaraba. Thank you Lord. Hallelujah. I want to prophesy over you. உங்க மேல நான் தீர்க்கதரிசனமா பேசுகிறேன். You're going to see the hand of God very suddenly in your life. தீவிரமாக தேவனுடைய கரத்தை நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப நாளா நீங்க ஒண்ணுமே பார்க்கலன்னு சொல்றீங்க. I want to tell you, நான் சொல்றேன். Hallelujah. ரொம்ப நாளாக தாமதித்த காரியங்கள் தீவிரமாக நடக்க போகிறது. Hallelujah. Things which will not happen for many days and many years is going to happen suddenly in your life. Hallelujah. இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காக மரித்தாருங்க. உங்களுக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார். Hallelujah. இயேசு சொல்றாரு, நான் சிலுவையில உயர்த்தப்படும் பொழுது சகல ஜாதிகளின் ஜனங்களையும் என்னிடத்தில் நான் இழுத்துக் கொள்வேன். I will draw all people unto myself. Hallelujah. இயேசு உங்களை Hallelujah அவரிடத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் இழுத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. You belong to God. நீங்க தேவனிடத்தில் இருக்கிறீங்க. Hallelujah. ரபா ஹலனமா ஷகதா ரபா ஹலரானமோ. நீங்க தேவனிடத்தில் இருக்கீங்க. Hallelujah. ரேஹேலெனமே ஷிகராபோ லோதோரோனமோ. Hallelujah. Thank you Lord. எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடுங்க. Hallelujah. This is a very holy moment, precious moment. Hallelujah. இது ஒரு பரிசுத்தமான நேரம். Hallelujah. ரேஹேலெனமே ஷிகராபா ஹலரானமோ. Hallelujah. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தீவிரமாக அவர் இயேசு வந்தார். Hallelujah. Suddenly he came to this world. Hallelujah. And destroyed every work of the enemy. Hallelujah. பிசாசின் கிரியைகள் எல்லாத்தையும் அழித்து போட்டார். கல்வாரி சிலுவையில இயேசு தொங்கும் பொழுது Hallelujah. பிசாசோட கிரியைகள் எல்லாத்தையும் முறித்து போட்டார். Hallelujah. அவருடைய ரத்தத்தின் மூலமாக நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. அவருடைய ரத்தத்தின் மூலமாக நீங்க மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. Hallelujah. அவருடைய ரத்தத்தின் மூலமாக Hallelujah இன்றைக்கு நீங்க ஒரு புதிய ஜீவனை பெற்றிருக்கிறீங்க. Hallelujah. Thank you Lord. Rabba halanamo.
Rekebe likidi haranamo rehe leneme shikaraba halaranamo ora halaranama. Thank you Lord. யாரெல்லாம் வியாதியில இருக்கீங்களோ keep your hand upon yourself. யாரெல்லாம் வியாதியில இருக்கீங்களோ உங்க மேல உங்க கைகளை வைத்துக் கொள்ளுங்க. உங்க மேல உங்க கைகளை வைத்துக் கொள்ளுங்க. ஹalleluya ஹalleluya. தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. எந்த மனுஷனும் உங்களுக்கு கை வைக்கணும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். You don't have to wait for any man of God to come and lay his hands. எந்த மனுஷனும் எனக்காக ஜெபம் பண்ணுவா நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். You don't have to wait for any man of God to pray for you. I want to tell you the word of God has come to you. கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில பிரதியுத்தரமா இருக்கிறது. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு விடுதலை கொண்டு வருது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஹalleluya நீடித்த ஆயுளை கொடுக்குது. ஹalleluya. Thank you Lord. ரிபா ஹாலானாமோ ஷோகதோரபோ ரெஹெலெனேமே ஷிகராபா ஹாலாரானாமா. Thank you Jesus. ரெஹெலெபே உங்க மேல கை வைங்க. சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவரே எனக்காக தீவிரமாக வந்தீரப்பா. எனக்காக தீவிரமாக வந்தீர். ஹalleluya. You came to me suddenly. You came to me suddenly. Hallelujah. Hallelujah. ராபஹாலா. நான் நினைத்து பார்க்காத நேரத்துல எனக்காக நீர் வந்தீர் ஆண்டவரே. நான் யோசித்து பார்க்காத நேரத்துல எனக்காக நீர் வந்தீர் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. நீர் என்னோட இருக்கிறீரப்பா. நீர் என்னோட இருக்கிறீர் ஆண்டவரே. Hallelujah. ரெபே ஹெலெனேமே ஷிகராபோ லோஹோதி ஹரனாமா ரெஹெலெபா. உங்க கைகளை வச்சு சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல வியாதியை வெளியே போ. I command the sickness to leave me. என்ன வியாதி டாக்டர் சொல்லியிருக்காரோ இயேசு நாமத்துல சொல்லுங்க கேன்சர் வெளியே போ. Hallelujah. பிபி வெளியே போ இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. எல்லா சுகர் டயபெட்டிஸ் கண்டிஷனும் வெளியே போ இயேசுவின் நாமத்துல. டிப்ரெஷன் வெளியே போ. தலையில கை வச்சு சொல்லுங்க all depression leave me in the mighty name of Jesus. என்னுடைய மனதில இருந்து டிப்ரெஷன் வெளியே போ. ஹalleluya. கிறிஸ்துவின் சிந்தையை நான் உடையவன். I have the mind of Christ. I have the mind of Christ. Hallelujah. கிறிஸ்துவின் சிந்தையை நான் உடையவன். Hallelujah. ராபஹாலனாமோ ஷோகதோரபோ. Hallelujah. Thank you Lord. ரெபெஹெலெனேமே ஷிகராபோ ராபஹாலரானாமா. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்து சிலுவையில உயர்த்தப்பட்ட பொழுது Hallelujah. வேதம் சொல்லுகிறது அவர் எல்லா ஜனங்களையும் தம்மிடத்தில் இழுத்து கொண்டார். He drew all people unto him. ஹalleluya. சகல ஜனங்களையும் உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் ஜாதிகளையும் தம்மிடத்தில் எடுத்துக்கொண்டார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி நாம் எல்லாரையும் அவருக்காக ஹalleluya மீட்டு கொண்டார். He redeemed us to himself. Hallelujah. அவருக்காகவே நம்மை மீட்டுக் கொண்டார். Hallelujah. We belong to him. Hallelujah. We belong to him. We are his precious possession. அவருக்காகவே மீட்டுக் கொண்டார். அவருக்கு சொந்தமா இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. விலையேறப்பட்ட Hallelujah. தேவனுடைய பொக்கிஷமாக நாம் இருக்கிறோம். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ரெஹெலெனேமே ஷிகேபே லேதி ஹாரானமோ. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். Hallelujah. ரெஹெலெனேமே ஷிகராபோ லோதோரோனமோ. Hallelujah. கொடுப்பதும் தேவனை கனம் பண்ணுகிற ஒரு காரியம் தான். Hallelujah. Giving is a way to honor God. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 3:9 Hallelujah. கர்த்தரை கனம் பண்ணுங்கள் உன்னுடைய எல்லா முதற் பலனாலும். Hallelujah. உன்னுடைய எல்லா விளைச்சலினாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கன்னு போட்டுருக்கு. Hallelujah. Hallelujah. அப்பொழுது உங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்குமா. உங்களுடைய ஆலையில புதிய திராட்சரசம் புரண்டோடுன்னு போட்டிருக்கு. சோ ஆண்டவரை கனம் பண்றது எப்படி? Hallelujah. கொடுக்கிறது ஒரு வழியான கனம் தான். Hallelujah. Giving is a way of honoring God. நீங்க கொடுக்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்றீங்க? ஆண்டவரே நீங்க தான் என் ஆதாரம். இப்படிதான் நீங்க கொடுக்கணுங்க. ஒவ்வொரு தடவை நீங்க கொடுக்கும்போது இப்படிதான் சொல்லணும். கையை உயர்த்தி சொல்லணும். ஆண்டவரே நீங்க என்னோட ஆதாரம். You are my source. You are my source. You are my source. You are my source. Hallelujah. என்னுடைய படிப்போ, என்னுடைய புத்தியோ, என்னுடைய ஞானமோ, நான் செய்யற வேலையோ, நான் செய்யற பிசினஸோ, நான் செய்யற அந்த ஊழியமோ அது என்னுடைய சோர்ஸ் கிடையாது. கர்த்தாவே நீர் தான் என்னுடைய சோர்ஸ். இந்த உலகத்தோட பொருளாதாரம், the world economic system is not my source, but you are my source. Hallelujah. ஆதலால் நான் என்னுடைய பொருளால, என்னுடைய பணத்தினால Hallelujah. நான் உங்களுக்கு கனம் பண்றேன்னு சொல்லி தான் கொடுக்கணும். Hallelujah. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் கனம் பண்றேன். கொடுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே நான் கேட்ட வார்த்தையை கனம் பண்றேன். Hallelujah. The word that I heard right now. The word, the gospel that I heard right now. சுவிசேஷத்தை நான் கேட்டிருக்கிறேன். நற்செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் கனம் பண்றேன்னு சொல்லி கொடுக்கிறோம். Hallelujah. என வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Hallelujah. நம்ம தாராளமாக கொடுக்கும் பொழுது தாராளமாக அறுக்கிறோம். Hallelujah. Hallelujah. When we sow generously, we reap generously. Hallelujah. தேவனுக்கு அது பிரியமா இருக்குதான். Hallelujah. கட்டாயத்தினாலும் அல்ல, விசனமாகவும் அல்ல. Hallelujah. உற்சாகமாக கொடுக்கும் பொழுது when we give cheerfully, God loves that. கர்த்தருக்கு அது பிரியமா இருக்குது. கர்த்தர் அதை விரும்புகிறார். Hallelujah. அப்பொழுது சகல கிருபையும் ஆண்டவர் உங்களுக்கு வர செய்கிறார். எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு பூரணத்தை கொடுக்கிறார். He gives all sufficiency at all times.
ஹalleluya ஹalleluya. உங்களை ஆசீர்வதிக்கிறேன், கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். கொடுக்கிறதுக்கான வழிகளை உங்க முன்பதாக வைத்திருக்கிறோம். யூபிஐ மூலமாக கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, பேடிஎம், போன்பே மற்ற யூபிஐ மூலமாக கொடுக்கலாம். யூபிஐ நம்பர் வந்து என்னோட மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி jjkiranpal@okicici. டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சந்தோம். ஹalleluya ஆமென். சோ நம்ம கொடுக்கிறது ஹalleluya, நம்ம கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்கிறோம். கொடுக்கும் பொழுது நமக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம், கொடுக்கும் பொழுது என்ன தெரியுமா இருக்குது, உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குது. ஏன்னா நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறாரு. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் விதையும் கர்த்தர் பெருக செய்வார். God will multiply it. நீங்க ஒரு காணிக்கை கொடுக்கலாம், நீங்க ஒரு தொகையை கொடுக்கலாம், அதை கர்த்தர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அதை அவர் பெருக செய்யறார். தயவை கொண்டு வருவார், கிருபையை கொண்டு வருவார், பெருக்கத்தை கொண்டு வருவார். So giving is always good for me. நான் ஏன் கொடுக்குறேன்னா, நான் கொடுக்கும்போது நான் நல்லா இருக்கேன், அதனாலதான் நான் கொடுக்குறேன். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததான், நான் கொடுத்தா நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி கொடுத்தேன். அதனாலதான் நான் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் கொடுக்க நல்லா இருக்கிறேன். Giving is good for us. Hallelujah. ஏன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், அதிலிருந்து நம்ம கொடுக்கிறோம். ஹalleluya. என்கிட்ட இருக்கிறது இப்ப எல்லாமே கர்த்தர் தாங்க கொடுக்குறாரு. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தாரு. உங்களுக்கு அந்த மூச்சு, அந்த சுவாசம், உங்க சரீரம், உங்களோட பலன், ஆரோக்கியம், புத்தி எல்லாமே கர்த்தர் கொடுத்துதான். அதுல இருந்து நம்மளுடைய பணத்தை நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும் பொழுது நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கு. அதனாலதான் நம்ம கொடுக்கிறோம். We give because God wants us to give. கர்த்தர் நம்மை கொடுக்க சொல்லுகிறார், ஆகையால் நம்ம கொடுக்கிறோம். கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்கிறோம். ஆமென். சோ நீங்க கொடுத்துட்டு எனக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு. உங்களுக்கு அக்னாலஜ்மென்ட் மெசேஜ் நான் திரும்ப அனுப்பி விடுவேன். ஆமென்.